ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணதுக்கு சாரி ஃபார் த டிலே. அதான் நம்ம அகாடமிக் ஃபோரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக இது 2வது வெபினார். லாஸ்ட் வீக் வந்து நம்ம இதே போல வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ரெட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்ற தலைப்புல வந்து நம்ம எடுத்திருந்தோம். அதோட கண்டினியூட்டியா வந்து நாம இந்த வீக் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்ற தலைப்புல வந்து நம்ம இந்த வெபினார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த தலைப்புனா எல்லாருக்குமே தெரியும் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன்ல முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்றது. 1970 கேசவானந்த பாரதி கேஸ் எல்லாருக்குமே தெரியும், லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அப்ப டிசைட் பண்ணப்பட்டது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர். எப்பயுமே ஒரு சட்டம் வந்து பாராளுமன்றத்திலேயோ சட்டசபையிலேயோ வந்து ஏற்றப்படுதுன்னா அது வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சருடைய வரையறைக்குள்ள வந்து உட்படுத்தப்படுதா அப்படின்றத செக் பண்ணிட்டு தான் வந்து நடத்தப்படும். அந்த வகையில பேசிக் ஸ்ட்ரக்சர்ன்றது ஒரு நிறைய விஷயங்களை வந்து வரையறுக்கிறாங்க. அதை ஒட்டி பல நீதிமன்ற தீர்ப்புகள் வந்து தொடர்ந்து வந்து நீதிமன்றங்களால வழங்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு முக்கியமானது. ஏன்னா இன்னைக்குமே வந்து நிறைய பாராளுமன்றத்துல நிறைய சட்டங்கள் வந்து திருத்துறாங்க, அமெண்ட் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே சிட்டிசனாவும் சரி, ஒரு லா ஸ்டூடெண்டாவும் சரி, நமக்கு வந்து இது எப்படி திருத்தப்படுது, இது வந்து உண்மையா பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து கம்ப்ளை பண்ணி பண்ணப்படுதா அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செஷன் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட வாய்ஸ் கேக்குதா? இப்ப கேக்குதா? ஓகே, சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ். அதான் இன்னைக்கு நம்மோட வந்து முன்னாள் முதல்வர் சட்டக்கல்லூரி, திருநெல்வேலி சட்டக்கல்லூரி முன்னாள் முதல்வர் திரு எபினேஷ் ஜோசப் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சாரை பத்தி சொல்லணும்னா இவர் நமக்கு அறிமுகமாகிறதுக்கு வந்து முக்கியமா வழக்கறிஞர் திம்ராஜ் மிட்டன் சாருக்கு வந்து நன்றி சொல்லணும் இந்த நேரத்துல. அவருடைய முன்னாள் மாணவர் ஆக்சுவலா. அந்த வகையில சாரை பொறுத்த வந்து இப்ப எல்லா மாணவர்களுக்குமே வந்து ஒரு பிடிச்ச பேராசிரியர் அப்படின்றது வந்து ஒவ்வொரு கல்லூரியில வந்து இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கும், இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பிடிக்கும். அந்த வகையில சாரை பொறுத்தவரை சொல்லணும்னா வந்து ஒரு அவர் எடுத்த அவரை பற்றி எங்களிடம் வந்து இன்னைக்கு நாங்க இளம் வழக்கறிஞரா இருக்கிறோம், எங்கள்கிட்ட ஷேர் பண்ணதோட அடிப்படையில தான் வந்து சார் வந்து இந்த செஷன் எடுத்தா பொருத்தமா இருக்கும் அப்படின்றத வந்து நாங்க இன்னைக்கு டிசைட் பண்ணோம். அந்த வகையில சாருக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறோம். ஏன்னா உடனே நம்ம கூப்பிட்ட உடனே வந்து இந்த எடுக்கலாம், மாணவர்களுக்காக கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்ணி வந்து எடுத்த எபினேஷ் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து இந்த செஷன்ல வந்து போகலாம். எபினேஷ் சார் நம்மளோட ரெடியா இருக்கிறாரு. சார் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, கேக்குதா? சார் உங்க ஆடியோ வந்து அன்மியூட் பண்ணிட்டு. கேக்குதா? ஹலோ அருண், இல்லையா? அருண் கேக்குது சார். கேக்குது சார். கேக்குது சார். ஓகே, சரி நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது சார். தெரியுது. க்ளோஸ். சோ கேக்குது சார். கேக்குது. நான் ஸ்டார்ட் பண்றேன். I'm not sure whether I have to proceed in English or Tamil. I shall try to proceed in Tamil. And முதலாவதாக இந்த நிகழ்ச்சிக்கு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிய என்னுடைய முன்னாள் மாணவர் திம்ராஜ் மில்டன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் கூறிக்கொள்கிறேன். அவங்க தான் ஒரு 3 days பேக் என்கிட்ட கேட்டாங்க, இப்படி ஒரு நிகழ்ச்சியை நீங்கள வெபினார்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் வழக்கறிஞர் அருண் அவர்களும் ஸ்ரீஜா அவர்களும் என்னிடத்தில் தொடர்பு கொண்டார்கள். அவர்களுக்கும் நான் நன்றியை உரித்தாக்குகின்றேன். அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அந்த டாபிக்ல வந்து என்னிடத்தில் டிஸ்கஸ் பண்றதுக்காக கேட்டுக்கொண்டார்கள். Now we are discussing about basic structure of the constitution. On my own style, I shall try to explain what is a constitution, and the constitution as a document, and the constitution as a human body. Like that I shall try to explain. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்ற டாபிக்ல நான் வரலான்னு ஆசைக்கிறேன்.
Now, suppose நம்முடைய கல்லூரியில நம்ம படிக்கிறோம். கல்லூரியில படிக்கக்கூடிய நேரத்துல அந்த கல்லூரிக்கு ஒரு டைம் டேபிள் இருக்கும். அந்த டைம் டேபிள் இந்த கல்லூரியில உள்ள ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தும். So, the timetable will bind both the teaching faculty as well as the students. So, அந்தந்த டைமை பேஸ் பண்ணி அந்தந்த டீச்சர்ஸ் வகுப்பு நடத்துவாங்க. மாணவர்களும் அதற்கு தயாராக இருப்பாங்க. அப்போ டைம் டேபிள் பிரிங்ஸ் எ சர்டனிட்டி, ஒரு ஸ்திரத்தன்மையை கல்லூரியில அது உருவாக்குது. இந்த நேரத்துல எந்த வகுப்பு முடியும்னு சொல்லிட்டு. அதுபோல அந்த டைம் டேபிள்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு நாள் நம்முடைய கல்லூரியில பிரின்சிபல் இல்லைன்னு சொன்னாலும், ஒரு நாள் நம்முடைய கல்லூரியில அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகி இல்லைன்னு சொன்னாலும், டைம் டேபிள் படி வகுப்பு நடந்து கொண்டே இருக்கும். ஸோ எது சுப்ரீம்னு சொல்லக்கூடிய நேரத்துல நம்முடைய டைம் டேபிள் சுப்ரீம்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு ஸ்திரத்தன்மையை உருவாக்குறது. And just like that, as far as a country or a nation is concerned, constitution, it is just like a timetable. ஒரு ஜனாதிபதி வேண்டும், ஒரு பிரதம மந்திரி வேண்டும், எம்எல்ஏக்கள் வேண்டும், எம்பிக்கள் வேண்டும், நீதிபதிகள் வேண்டும். அவங்க எல்லாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் இப்படி இருக்க வேண்டும்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டிடியூஷன்ல பிக்ஸ் பண்ணக்கூடிய காரணத்தினால அது ஒரு ஸ்திரத்தன்மை அந்த நாட்டில் உருவாக்குகிறது. And thereby it controls nearly 130 crores of the people. மக்களுக்கெல்லாம் அந்த டைம் டேபிள் கிடைக்கிற காரணத்தினால are continuing, it brings a sort of certainty. அதனால நம்ம ஒரு டைம் டேபிள் எப்படி சுப்ரீம்னு சொல்றோமோ அதுபோல ஒரு கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் we can say that constitution is supreme. When we say the constitution is supreme, the important point is, as the teachers and the students they obey the timetable, or if I put it in another word, as the teachers and the students they respect the timetable, if we the people of India respect the constitution, whether we are the citizens or the prime minister or the president, invariably if all of us respect the constitution, there will be a smooth functioning or a smooth flow of the nation. This is the importance of the constitution. So constitution, it is just like a timetable. And the important point is, even though it is just like a timetable, suppose in our college we are having a timetable. The timetable must be a fair one. The timetable must be a reasonable one. Suppose morning 10 to evening 3 o'clock கிளாஸ்ன்னு சொல்றதுக்கு பதிலாக நைட்டு 10 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரை வகுப்பு நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு டைம் டேபிள் தான். பட் அந்த டைம் டேபிள் ஒரு ஃபேர் டைம் டேபிள் இல்லை. அது ஒரு ஆசிரியர் காலையில 10 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் தொடர்ந்து வகுப்பு நடத்த வேண்டும், அல்லது 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தொடர்ந்து ஒரே சப்ஜெக்ட்ல வகுப்பு நடத்தணும்னா we students will murmur. நம்ம அறியாமலேயே இது என்ன டைம் டேபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டைம் டேபிளா இருந்தா மட்டும் போதாது, அந்த டைம் டேபிள் ஃபேரா இருக்கணும், அந்த டைம் டேபிள் ரீசனபிளாக இருக்க வேண்டும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் டேபிளாக இருக்க வேண்டும். So when you say constitution is not mere a timetable, constitution it is not merely a document, but a constitution is a fair document or it is a reasonable document. அப்போ ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஒரு ஃபேர் டாக்குமெண்டாக இருக்கிறத, கான்ஸ்டிடியூஷன் ஒரு ரீசனபிள் டாக்குமெண்டாக இருக்கிறது தான் நம்ம கான்ஸ்டிடியூஷனலிசம், கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படின்னு சொல்றோம். ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபேராக ரீசனபிளாக இருக்கணும்னு சொன்னா அந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் இருக்க வேணும், அந்த கான்ஸ்டிடியூஷன்ல என்னென்ன கருத்துருக்கள் இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃபேராக ரீசனபிளாக இருக்கிறதுக்கு என்னென்ன கருத்துருக்கள் இருக்க வேண்டும்னு சொல்றத நம்ம ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்முடைய நாட்டினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆர் பேசிக் ஃபீச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அது மிகையாகாது. So that's why we can know that the constitution must be a fair one, the constitution must be a reasonable one. In order to understand what do we mean by fairness, or in order to understand what do you mean by reasonableness, our judiciary has evolved so many concepts and ideas. Thereby they got the idea of basic feature
or basic structure of the constitution, like that we can understand. Are you able to hear me? Kekudha? Arun, Srija, கேக்குது kekudhu illaya? கேக்குது சார். Okay, okay. கேக்குது. And next, I would like to say the constitution is a document. First one, we have to say constitution, it is just like a timetable. And the next one, we have to understand constitution is a document. Now, I'm not going in depth about the basic structure or basic feature of the constitution. And I feel that கான்ஸ்டிடியூஷனுக்கு சில ஃபண்டமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸை நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நேரத்தில் நீங்களாகவே அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அல்லது பேசிக் ஃபியூச்சரை புரிந்து கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ டாக்குமெண்ட் அப்படின்னு எழுதியிருக்கிறேன். அதாவது கான்ஸ்டிடியூஷன் சொல்றது ஒரு ஆவணம் அல்லதுன்னு சொல்றேன். டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல இருக்கும். நீங்க லா ஆஃப் எவிடன்ஸ்ல டெஃபினிஷன் ஆஃப் டாக்குமெண்ட் படிக்கக்கூடிய நேரத்துல so what do you mean by document னு சொல்லக்கூடிய நேரத்துல if anything is imprinted, if anything is written, or if anything is inscribed on a material with intention of conveying any message, it is a document. ஏதாவது ஒரு செய்தியானது அல்லது ஒரு கருத்துருவானது ஒரு மெட்டீரியல் ஒரு பொருளின் மீது குறிக்கப்பட்டாலோ வரையப்பட்டாலோ எழுதப்பட்டாலோ ஒரு செய்தியை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செய்யப்பட்டிருந்தால் அதை ஒரு டாக்குமெண்ட் என்று கூறலாம். உதாரணமாக நம்ம ஒரு டீ ஷாப்புக்கு போறோம். டீ ஷாப்புக்கு போகக்கூடிய நேரத்துல அந்த டீ ஷாப்ல டீ வாங்கக்கூடிய நேரத்துல ஒரு ரெட் டோக்கனை கொடுக்குறாங்க. காஃபி வாங்கக்கூடிய நேரத்துல ஒரு கிரீன் டோக்கனை கொடுக்குறாங்க. அல்லது மில்க் வாங்கணும்னா ஒரு ஒயிட் டோக்கனை கொடுக்குறாங்க. அந்த ஒயிட் டோக்கனை டீ போடக்கூடிய மாஸ்டர்கிட்ட கொடுத்தா அந்த மாஸ்டர் ஒண்ணுமே கேட்காம ஒரு மில்கை போட்டு கொடுக்குறாரு. அல்லது கிரீன் டோக்கனை கொடுத்தா ஒரு காஃபியை போட்டு கொடுக்குறாரு. சுகர் வேணுமா வேண்டாமான்னு கேட்கறத தவிர அந்த காஃபியை போட்டு கொடுக்குறாரு. ஸோ அந்த டோக்கன் ஒரு மெசேஜை கன்வே பண்ணுது, ஒரு செய்தியை கன்வே பண்ணுது, இவருக்கு ஒரு கப் காஃபி கொடுங்க அப்படின்னு. ஸோ வி கேன் சே தட் இட் இஸ் எ டாக்குமெண்ட். ஸோ டாக்குமெண்ட்னு சொல்ற நேரத்துல ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல ஒரு செய்தியானது பொறிக்கப்பட்டிருக்கிறது. இட் இஸ் இன் எ ரிட்டன் ஃபார்ம். அது ஒரு வரையப்பட்டிருக்கலாம், எழுதப்பட்டிருக்கலாம். ஸோ தட் இஸ் வாட் வி கால் அஸ் எ டாக்குமெண்ட். அப்போ டாக்குமெண்ட்னு சொல்லக்கூடிய நேரத்துல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா நம்முடைய மனதில் உள்ள ஒரு எண்ணமானது அல்லது நம்முடைய மனதில் உள்ள ஒரு சிந்தனையானது ஒரு கருத்தானது எழுத்து வடிவிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வடிவிலோ ஒரு மெட்டீரியல்ல குறிக்கப்பட்டிருக்கிறது. தட் இஸ் த ஐடியா ஆஃப் டாக்குமெண்ட். அண்ட் இந்த டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆங்கிள் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய நேரத்துல டாக்குமெண்ட் ஹஸ் காட் 3 important parts. So when we discuss about the document in another angle, document it has got 3 important parts. One is the content of the document, the second one is the execution of the document, and the third one is the delivery of the document. These are the 3 important elements to be essential for your document. ஒரு ஆவணம் ஆகணும்னு சொன்னா அல்லது ஒன்று டாக்குமெண்ட் ஆகணும்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட்ல கண்டென்ட் இருக்க வேணும், அந்த டாக்குமெண்ட்ல எக்ஸிகியூஷன் இருக்க வேணும், அந்த டாக்குமெண்ட்ல டெலிவரி இருக்க வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காசோலை அல்லது ஒரு செக்கை எடுத்துக்கோங்க. அந்த செக்கை நீங்க எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த செக்கானது ஒரு செய்தியை கொடுக்கிறது. இட் கிவ்ஸ் எ மெசேஜ். என்ன மெசேஜ் கொடுக்குது? எபனேசர் ஜோசப் அல்லது அருணுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கவும் அப்படின்னு அது ஒரு மெசேஜை கொடுக்குது. அப்போ அந்த மெசேஜை கிவ் த பேரர் ஆர் கிவ் அருண் ஆர் கிவ் ஸ்ரீஜா 10,000 rupees. தட் இஸ் த மெசேஜ். அந்த மெசேஜை எழுதி அந்த செக்கை நம்ம இன்னொருத்தர்கிட்ட கொடுத்தோம்னு சொன்னா அது செல்லுபடி ஆகாது. ஏன்னா அந்த மெசேஜ்ல ஐ ஹாவ் டு சைன், நான் சைன் பண்ண வேணும். சைனும் மெசேஜும் ஒன்னும் இல்லை. சைன் வேற, மெசேஜ் வேற. அந்த மெசேஜை கண்டென்ட்னு சொல்றோம். ஸோ அது கண்டென்ட்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த டாக்குமெண்ட்ல உண்மையாக இருக்கக்கூடிய ரியல் கருத்துருவை கண்டென்ட்னு சொல்றோம். அதுக்கு அடுத்தது அதை சைன் பண்ணினா we say that it is the execution of the document. We say it is executed. So that's why we can say that any document அதுல மெசேஜ் இருக்க வேணும், அதை எக்ஸிக்யூட் பண்ண வேணும். அடுத்தது என்னன்னா, அருணுக்கு 10,000 ரூபாய் கொடுங்கன்னு நான் ஒரு செக் எழுதி அதுல கையெழுத்து போட்டு
என்னுடைய பாக்கெட்ல அந்த செக்கை வைத்திருக்கிறேன். I keep the check in my pocket, writing that give around 10,000 rupees and signing that. Does it have any effect at all? அது என்னுடைய பாக்கெட்ல தான் இருக்கு. நான் எந்த நேரம் வேணாலும் அந்த செக்கை எடுத்து கிழித்து போட்டுடலாம். எந்த நேரம் எடுத்தும் அந்த செக்கை கேன்சல் பண்ணலாம், அல்லது அந்த செக்கை நான் அருணுக்கு கொடுக்கலாம். ஆனா அந்த செக்கை நான் எழுதி கையெழுத்து போட்டு யாருக்கு கொடுக்க வேணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னா the document is delivered. டெலிவர் ஆகலன்னு சொன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கு எந்த எஃபெக்டும் கிடையாது. So when I handed over or delivered the check to Arun, he receives the check and he keeps the check with him. He accepts that and the further action continues. Now the important point is, அந்த செக் என்னோட இருக்கிறது வரைக்கும், என்னுடைய பாக்கெட்ல இருக்கிறது வரைக்கும் அந்த செக்ல நான் எந்த திருத்தம் வேணாலும் செய்யலாம். I can amend the check, I can cancel the check, I can do whatever with me. Even I can destroy the check. But once I delivered the check to another person, அதை இன்னொரு நபருக்கு நான் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நபரனுடைய அனுமதி இல்லாமல், அந்த நபருடைய கன்சென்ட் இல்லாம அந்த செக்ல ஒரு வார்த்தையை கூட நான் சேஞ்ச் பண்ண முடியாது. So give the bearer 10,000 rupees சொன்ன பிறகு, ஐயோ நான் 10,000 rupeesக்கு பதிலாக 10,000 எழுதிட்டேன், ஐயோ நான் 1 lakh பதிலாக 10,000 எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ல எந்த திருத்தம் கொண்டு வரணும்னு சொன்னாலும் அந்த செக்கை யார் வாங்கினாங்களோ, யாரு ரிசீவ் பண்ணாங்களோ அவங்க கன்சென்ட் இல்லாம not alter that check. We cannot change the check. Even நீங்க negotiable instruments act படிக்கக்கூடிய நேரத்துல you would have studied about the material alterations of the negotiable instruments. So like that, this is the position. அப்போ எந்த டாக்குமெண்டாக இருந்தாலும் சரி, அந்த டாக்குமெண்ட்ல கண்டென்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ல எக்ஸிகியூஷன் இருக்கும், அந்த டாக்குமெண்ட்ல டெலிவரி கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி ஒன்று பண்ணிட்டோம்னு சொன்னா அதுக்கு அப்புறம் அந்த டாக்குமெண்ட்டை we cannot change. If at all it is to be changed, it should be only with the consent of the person who accepted the document. Now, important point is Constitution is also a document. Constitution, it is also a document. First, I have told you that Constitution is a timetable, and timetable brings certainty, and there must be reasonableness, fairness in the timetable or in the Constitution. Then I say that Constitution is a document. So Constitution செக்க போல 2 வரியில இல்லாத டாக்குமெண்ட் ஆக கான்ஸ்டிடியூஷன், அதுல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் உலகத்திலேயே ஒரு மிக பெரிதான மிக வலுவான ஒரு டாக்குமெண்டாக இருக்கு. 390 ஆர்டிகிள்ஸுக்கு அதிகமாக, 12 ஷெட்யூல்ஸுக்கு அதிகமான ஒரு பெரிய டாக்குமெண்டாக இருக்கு. ஸோ கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் சொல்ற நேரத்துல அந்த கண்டென்ட் மிகவும் அதிகம், அந்த கண்டென்ட் மிகவும் லெந்தியாக இருக்குது. அண்ட் இந்த கான்ஸ்டிடியூஷனை கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட் சொல்ற நேரத்துல கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள எல்லா பகுதிகளையும் நம்ம சொல்றோம். எக்ஸிகியூஷன் ஆஃப் த டாக்குமெண்ட் சொல்லக்கூடிய நேரத்துல கான்ஸ்டிடியூஷனை யார் எக்ஸிக்யூட் பண்ணாங்க, கான்ஸ்டிடியூஷனை யார் உருவாக்குனாங்க பார்க்கக்கூடிய நேரத்துல, so in preamble of the constitution we study that we the people of India, இந்திய மக்களாகிய நாங்கள் இந்த டாக்குமெண்ட்டை அளிக்கிறோம்னு சொல்லிட்டு the people of India having solemnly resolved to constitute India as a socialistic, secular, democratic republic, like that அந்த preamble போகுது. இன்னொரு பக்கம் இந்த கான்ஸ்டிடியூஷனை யாரு டிராஃப்ட் பண்ணாங்கன்னு சொன்னா we the people of Indiaன்னு சொல்லப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு தலைமையில கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளி அந்த டிராஃப்டிங் கமிட்டி டிராஃப்ட் பண்ணிட்டு சொல்றோம். எப்படி சொன்னாலும் கான்ஸ்டிடியூஷன் அது கண்டென்ட் எழுதப்பட்டது, மக்களால் அல்லது கான்ஸ்டிடியூண்ட் அசம்பிளியினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டது. is delivered to the people of India. It is given to the people of India. இந்திய மக்களுக்கு அது வழங்கப்பட்டாயிட்டு அது ஒரு செக் எஃபெக்ட்ல இருக்கிறது போல அந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு டைம் டேபிளாக அது எஃபெக்ட்ல இருந்து கொண்டே இருக்கிறது. It is in effect. Now the important point is the next important point is
இந்த செக்ல ஒரு தவறு வருகிறது. 1,00,000 ரூபாய்க்கு பதில் 10,000 ரூபான்னு எழுதிட்டோம். அதை கரெக்ட் பண்ணணும்னா எப்படி கன்சர்ன்ட் இல்லாம அதை ஆல்டர் பண்ண முடியாதோ, எப்படி கன்சர்ன்ட் இல்லாம அதை கரெக்ட் பண்ண முடியாதோ, அதுபோல கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சேஞ்ச் வேணும். கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு மாற்றம் வேணும். கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு சேஞ்ச் அல்லது ஒரு மாற்றம் தேவைன்னு சொல்லக்கூடிய நேரத்துல இந்த கான்ஸ்டிடியூஷன் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பாக, பிஃபோர் டெலிவரிங் த கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி எந்த மாற்றத்தையும் கொண்டு வரலாம். ஆனா அது நடைமுறைக்கு வந்த பிறகு இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னா ஆர்டிகிள் 368 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் படி அல்லது நம்முடைய கான்ஸ்டிடியூஷன் படி தட் அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் அல்லது ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துதான் அந்த மாற்றத்தை என்ன செய்ய முடியும்னு சொன்னா நம்ம கொண்டு வர முடியும். Now, as far as this point is concerned, I told you constitution is just like a constitution, it is just like a timetable. Constitution, it is just like a document. And now the important point is, see, uh, uh, is a scholar called Friedman. Scholar, the name Friedman is there. The Friedman, he wrote a book called Law in a Changing Society. So the book is called as Law in a Changing Society. மாறிக்கொண்டிருக்கின்ற சமுதாயத்தில் சட்டம் எவ்வாறு இருக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை ஃப்ரெட்மேன் சொல்றவர் எழுதியிருக்கிறார். அப்போ லான்னு சொல்லக்கூடியது ஒரு ஸ்திரமான அல்லது ஒரு ரிஜிட் ஃப்ரேமாக அல்லது வளையாத மாறாத அப்படியே இருக்கக்கூடிய ஒன்றாக சட்டமானது இருக்க முடியாது. சட்டமானது மக்களுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப, சட்டமானது மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, சட்டமானது நாட்டில் நிலவுகின்ற கருத்துக்களுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி சட்டமானது நாட்டில் உள்ள எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு ஏற்ப மாறவில்லை என்றால் that law will not be respected by the people. So according to Friedman, so law is not a rigid frame. Law is a flexible one. Law is to change according to the changing needs of the society, according to the changing circumstances of the society. And so now we can get lot of examples regarding this changing circumstances. You see, நம்முடைய இந்திய நாட்டுல ஒரு காலத்துல சதி என்று சொல்லக்கூடியது ஒரு சட்டமாக இருந்தது. அந்த சதின்னு சொல்லக்கூடிய நேரத்துல இறந்த கணவனோடு சேர்ந்து உயிரோடு இருக்கிற மனைவியும் எரிக்கப்பட வேண்டும். சோ அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு அது சட்டமாக, அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு அது நியாயமாக தெரிந்திருக்கும். ஆனால் இன்று உள்ள மக்களுக்கு அது அருவருப்பாக தெரிகின்றது. சோ ஒரு அல்லது இளம் பருவத்தில் திருமணம் செய்து கொடுப்பது, 5 வயது 10 வயது குழந்தைகளை 30 வயது 40 வயது உட்பட்டவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பது உறவின் முறையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நியாயமாக தெரிந்திருக்கும். எது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக நியாயமாக தெரிந்ததோ அது 100 ஆண்டுகளுக்கு பின்பாக அருவருப்பாக தெரிகிறதை நாம் பார்க்கிறோம். இது இன்னொரு பக்கம் மனிதனுடைய சிந்தனைகளுக்கு ஏற்ப. அதே மாதிரி ஒவ்வொரு சட்டங்களிலும் விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அல்லது விஞ்ஞான வளர்ச்சிக்கு சூழ்நிலையில் அந்த சட்டமானது சூழ்நிலைக்கு தகுந்தவாறு மாறிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆஃப் கான்ட்ராக்ட்ல ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் சொல்லக்கூடிய நேரத்துல சைபர் டெக்னாலஜி அல்லது சாஃப்ட்வேர்ல எப்படி ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ், லா ஆஃப் எவிடன்ஸ்ல சைபர் டெக்னாலஜில எப்படி எவிடன்ஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும், இதெல்லாம் சேஞ்சிங் சொசைட்டி சேஞ்ச் ஆக ஆக அந்த சட்டமும் மாறிக்கொண்டே இருப்பதை நம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆக ஃப்ரெட்மேனுடைய லா இன் சேஞ்சிங் சொசைட்டியினுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா அல்லது முக்கியமான கருத்து என்னவென்றால், இந்த சமுதாயத்தில் சட்டம் ஆனது நிலையான ஒன்றாக இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் விஞ்ஞான ரீதியாக சமூக ரீதியாக ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களுக்கு ஏற்ப எது நியாயமாக இருக்கிறதோ அதற்கு தகுந்தால் போல் சட்டமும் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அவ்வாறு சட்டம் மாறவில்லை என்றால் அந்த சட்டத்தை மக்கள் வெறுத்து விடுவார்கள், அந்த சட்டத்தை மக்கள் வெறுத்து ஒதுக்கி விடுவார்கள். எனவே சட்டமானது மாறிக்கொண்டே இருக்கப்பட வேண்டும். நம்முடைய சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், இந்து மக்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் அவர்களுக்கென்று ஒரு புனித நூலை வைத்திருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் வேதாகமத்தை வைத்திருக்கிறார்கள், முஸ்லிம்கள்
குரானை வைத்திருக்கிறார்கள், இந்து மக்கள் பகவத்கீதையை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட இந்த கருத்துக்கள் எல்லாம் நிலையான கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் மாறாத கருத்துக்கள். இந்த கருத்துக்களை மட்டும் நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும். இதில் எந்த மாற்றமும் தேவையில்லை என்ற ஒரு உறுதியான மனப்பிடிப்பு அந்தந்த சமூகத்தை சேர்ந்த மக்களிடம் இருக்கிறது. எனவே பைபிளில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் விரும்ப மாட்டார்கள். பகவத்கீதையில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் விரும்ப மாட்டார்கள். குரானில் ஏதாவது மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றால் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை, their faith is that the content of the Bible not be changed. Their faith is that the content of Quran not be changed. The faith is that the content of Gita not be changed. But ஃப்ரெட்மேனுடைய கருத்தின்படி எந்த ஒரு எண்ணங்களும் நிலையானது அல்ல, மாற்றத்துக்கு ஏற்ப மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். கான்ஸ்டிடியூஷனல் லாவை எடுக்கக்கூடிய நேரத்துல நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் லா 1951 கொடுக்கப்பட்டாலும் அந்த கான்ஸ்டிடியூஷனல் லா மாற்றங்கள் ஏற்படலாமா? ஃப்ரெட்மேன் கூறியது போல சமுதாயத்தினுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப, நாட்டில் நிலவுகின்ற எண்ணங்கள் சிந்தனைகளுக்கு ஏற்ப அந்த சமுதாயத்தில் அந்த அரசமைப்பு சட்டத்தில் கான்ஸ்டிடியூஷனல் லாவில் மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா? அல்லது உறுதியான மத நம்பிக்கைகள் இருக்கின்ற எண்ணத்தின்படி பைபிள், கீதா இவைகளில் மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்பது போல மாற்றத்தை கொண்டு வர முடியாது என்று கூற வேண்டுமா? இப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் வரக்கூடிய நேரத்துல பொதுவான சிந்தனை என்னவென்றால், constitutional law or any other law is to change according to the changing needs of the society. If it is not changed according to the changing needs of the society, it will be thrown out. மக்களினுடைய எண்ணங்களுக்கு சிந்தனைகளுக்கு ஏற்ப சட்டமானது மாறவில்லை என்றால் அந்த சட்டம் ஆனது தூக்கி எறியப்படும். எனவே இருக்கின்ற அந்த சட்டத்தை எவ்வாறு மாற்றுவது என்று கூறுகின்ற பொழுது, அந்த சட்டத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து அந்த சட்டத்தை மாற்றலாம், அல்லது அந்த சட்டத்திற்கு விளக்கம் கொடுத்து அந்த சட்டமானது மாற்றப்படலாம். சட்டம் திருத்தம் கொண்டு வந்து அந்த சட்டம் மாற்றப்படலாம் என்று கூறுகின்ற பொழுது, பாராளுமன்றமானது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை மாற்றுகின்றது. சட்டத்திற்கு விளக்கம் கொடுத்து அந்த சட்டத்தை மாற்றலாம் என்று கூறுகின்ற பொழுது, நீதிமன்றம் அந்த சட்டத்திற்கு விளக்கம் கொடுத்து அந்த சட்டத்திற்கு என்ன செய்கிறது? மாற்றுகிறது. உதாரணமாக, know about Article 21 of the Constitution. No person shall be deprived of his life or liberty except according to the procedure established by law ன்னு சொல்லிட்டு Article 21ல நம்ம படிக்கிறோம். ஆனா Article 21க்கு ரைட் டு லைஃப்னு சொன்னா என்ன, லிபர்ட்டின்னு சொன்னா என்னன்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு தூய்மையான சுற்றுப்புற சூழ்நிலை வேண்டும் என்றால் ரைட் டு லைஃப், அல்லது தூய்மையான தண்ணீர் வேண்டும் என்றால் அது ரைட் டு லைஃப், ஒரு மனிதன் சுதந்திரமாக இருப்பது ரைட் டு லிபர்ட்டி, ஒரு மனிதன் ஹியூமன் டிக்னிட்டியோடு இருப்பது ரைட் டு லிபர்ட்டி. இப்படி ரைட் டு லைஃப், லிபர்ட்டின்னு சொல்றதுக்கு எக்கச்சக்கமான விளக்கங்களை உச்ச நீதிமன்றமானது வழங்கி ஆர்டிகிள் 21 சொல்லக்கூடிய ஸ்கோப்பை விரிவுபடுத்துகிறது அல்லது மாற்றுகிறது என்றால், அது கான்ஸ்டிடியூஷனல் லாவில் ஆர்டிகிள் 21 கொண்டு வந்த சேஞ்சஸ் சட்ட திருத்தத்தினால் அல்ல, அவைகள் எல்லாம் சட்ட விளக்கத்தினால் கொண்டு வரப்படுகிறது. So according to article, either the law is to be changed, either the law is to be changed by way of amendment, or the law is to be changed by way of interpretation. If the law is to be changed by way of interpretation, it is changed by the judiciary. If the law is to be changed by way of amendment, it is changed by parliament. This is the important point. So as far as interpretation is concerned, an example, I have given Article 21 of the Constitution, and all the students and all the young lawyers know that how Article 21 is elaborately given wider scope by way of interpretation by the Indian judiciary. Now, there are such situations, or there are circumstances where the changes are brought down in the Constitution or in any law by way of amendment, either by the parliament or the legislature of the concerned state. அப்போ அந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வரக்கூடிய நேரத்துல அந்த சட்ட திருத்தம்
கொண்டு வரக்கூடிய நேரத்துல அரசமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் சட்டம் திருத்தம் கொண்டு வருவதற்காக ஆர்டிகிள் 368 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நமக்கு இருக்கு. அப்போ ஆர்டிகிள் 368 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்துல முக்கியமான கேள்வி என்னவென்றால், அந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர நேரத்துல இந்த சட்டம் திருத்தத்தை கொண்டு வருகிறோம்னு சொல்லக்கூடிய அடிப்படையில கான்ஸ்டிடியூஷனல் லாவையே மாற்றிவிட முடியுமா அப்படின்னு சொல்றது ஒரு கேள்வி. அல்லது சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வருகிறோம்னு சொல்லக்கூடிய அடிப்படையில ஏதாவது ஒரு சில சட்ட திருத்தங்களை தான் கொண்டு வர முடியும், மற்றது மாதிரி இதை தவிர முக்கியமான அம்சங்கள்ல சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து எழும்பி வருகிறது. So the important point is under Article 368 of the Constitution, the Parliament is given the power to amend the Constitution. So the question is, what do you mean by amending the Constitution? So by way of amending the Constitution, whether the entire Constitution itself can be changed and a new Constitution can be given, or whether only the prima facie or the framework of the Constitution or outline the sketch of the Constitution can be changed and the important things cannot be changed. This is the primary question as far as the amendment of the Constitution is concerned. Are you hearing me? Hello? கேக்குது சார், கேக்குது. ஃபாலோ பண்றீங்களா? கண்டிப்பா. ஓகே ஓகே, நான் கண்டினியூ பண்றேன். ஸோ நான் வந்து ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ் ஐடியாஸ் தான் கொடுக்குறேன். கான்ஸ்டிடியூஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்ற கான்செப்ட் வர்றதுக்கு முன்னால கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ டைம் டேபிள், இட் மஸ்ட் பி ரீசனபிள். கான்ஸ்டிடியூஷன் இஸ் எ டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்னா அது ஒரு ரிட்டன் ஃபார்ம்ல இருக்க வேணும், அதுல கண்டென்ட் இருக்க வேணும், அதை டெலிவர் பண்ண வேணும். அதுக்கப்புறம் அதை அமெண்ட் பண்ணணும்னு சொன்னா கன்சென்ட் இல்லாம அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றத பார்த்தோம். ரெண்டாவது, லா இன் ஏ சேஞ்சிங் சொசைட்டி, அது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ஒரு சமுதாயத்தினுடைய மாற்றங்களுக்கு ஏற்ப அந்த சட்டமானது மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி மாறணும்னு சொன்னா கான்ஸ்டிடியூஷனல் லாவிலையும் மாற்றங்கள் வர வேண்டும். அந்த மாற்றங்களை ஒன்றில் ஜுடிஷியரி பண்ணுகிறது அல்லது என்னன்னா பாராளுமன்றம் பண்ணுகிறது. லைக் தட் we have seen. And now the important point is to what extent the amendment can be brought out, or let us forget about the judiciary. நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய விளக்கங்களை இப்ப மறந்துடுவோம். பாராளுமன்றம் சட்டத்துல அரசமைப்பு சட்டத்துல அமெண்ட்மெண்ட் அல்லது சட்டம் திருத்த கொண்டு வரக்கூடிய நேரத்துல எந்த அளவிற்கு அதுல அமெண்ட்மெண்ட் கொண்டு வர முடியும், எந்த அளவிற்கு மாற்றங்களை கொண்டு வர முடியும் சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் மறுபடியும் சொன்னேன்னு சொன்னா, ஒரு டைம் டேபிள் இருக்கு, அந்த டைம் டேபிள்ல எவ்வளவு மாற்றத்தை கொண்டு வர முடியும், அல்லது மாற்றத்தை கொண்டு வராம பகவத்கீதை, பைபிள், குரான் மாதிரி எந்த மாற்றத்தையும் கொண்டு வராம அப்படியே அதை வைத்திருக்க முடியுமா, அல்லது மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? சோ இந்த கேள்வி எழும்பக்கூடிய நேரத்துல இந்திய நீதிமன்றமானது இதற்கு பலவிதமான விளக்கங்களை அளிக்கிறது. அந்த விளக்கங்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்ற நேரத்துல ஃபர்ஸ்ட்ல வகுப்பு ஃபர்ஸ்ட்ல சொன்னேன், கான்ஸ்டிடியூஷன் இட் இஸ் ஜஸ்ட் லைக் எ டைம் டேபிள் and the constitution must be fair, the constitution must be reasonable. That is what we call as the constitutionalism. And the important point is, fair na enna, reasonableness nu sonna enna. ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஃபேர் கான்ஸ்டிடியூஷனா இருக்கணும்னு சொன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரீசனபிள் கான்ஸ்டிடியூஷனா இருக்கணும்னு சொன்னா, அந்த ஃபேர் கான்ஸ்டிடியூஷனுக்கு அந்த ரீசனபிள் கான்ஸ்டிடியூஷன்ல என்னெல்லாம் இருக்கணும்னு சொல்றது கான்ஸ்டிடியூஷனல் லாவில் உள்ள ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எக்ஸாம்பிள், ஒரு ஹியூமன் பாடி, யூ டேக் த கேஸ் ஆஃப் யுவர் ஹியூமன் பாடி. அந்த ஹியூமன் பாடிக்கு என்ன தேவை, என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவைன்னு சொல்லக்கூடிய நேரத்துல, நம்ம உலக ரீதியாக பார்க்கிற நேரத்துல இறை நம்பிக்கை கொண்ட மக்களாக நாம இருக்கலாம், அல்லது இறை நம்பிக்கை இல்லாம இயற்கையின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருக்கலாம். ஆனா நீங்க இந்த சமுதாயத்தை பாத்தீங்கன்னா, இறை நம்பிக்கையோ இயற்கை, இறைவனோ அல்லது இயற்கையோ
மனிதன் உயிர் வாழ்வதற்கு எது தேவையோ அதை அதிகமாக இறைவன் அளித்திருக்கிறார். தண்ணீர் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவை என்றால் தண்ணீரை ரொம்ப அதிகமாக இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆக்சிஜன் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவைன்னு சொன்னா ஆக்சிஜனை இறைவன் மனிதனுக்கு அதிகமாக வழங்கி இருக்கிறார். ஆனா கோல்டு மனிதனுக்கு உயிர் வாழ தேவையில்லை. ஆனா கோல்ட மனிதன் நாடி செல்லுகின்றான். இதனை போல கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய ஒன்று ரீசனபிளாக ஃபேராக இருக்கணும்னு சொன்னா எப்படி இந்த சமுதாயம் வாழ்வதற்கு ஆக்சிஜனும் தண்ணீரும் இன்றியமையாக தேவையோ அதனை போன்று ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கும் சில இந்தியமான கருத்திருக்கள் அல்லது கான்ஸ்டிடியூஷனுக்கும் சில இந்தியமையானவைகள் ரீசனபிளாக இருக்கணும்னா தேவைப்படுது. அப்போ ஃபார் எ மேன் to live externally he needs oxygen, externally he needs water is provided by the nature. And as a human body ஒரு மனிதன் உயிரோட வாழணும்னா அவனுக்கு இன்றியமையாதது ஒரு பிரெயினா இருக்கலாம், இன்றியமையானது ஒரு ஹார்ட்டாக இருக்கலாம், அல்லது இன்றியமையானது லங்ஸாக கிட்னியாக இருக்கலாம். கோவிட் சிச்சுவேஷன்ல ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு எதெல்லாம் இன்றியமையோ எதெல்லாம் பேசிக்கோ அதை தேடி மனிதன் ஓடுவதை நாம் பார்க்கிறோம். ஆக்சிஜன் தேவை, ஆக்சிஜனுக்காக ஓடுகிறான். லங்ஸ் நல்லா இருக்கணும், அதுக்காக மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். So these are the basic elements of a human body. ஒரு ஹியூமன் பாடிக்கு இதெல்லாம் பேசிக்காக தேவை. அது இல்லைன்னா அந்த ஹியூமன் பாடி இருக்க முடியாது. அப்படி எப்படி ஒரு ஹியூமன் பாடிக்கு பேசிக்காக இதெல்லாம் தேவையோ அது இல்லாம அது இருக்க முடியாதோ அதனை போன்று ஒரு கான்ஸ்டிடியூஷனல்னு சொல்ற நேரத்துல ஒரு டைம் டேபிள்னு சொல்ற நேரத்துல அது ரீசனபிளாக இருக்க, அது ஃபேராக இருக்க, அது ஒரு லிவிங் கான்ஸ்டிடியூஷனாக இருக்கிறதுக்கு ஒரு சில எலிமெண்ட்ஸ் அல்லது ஒரு சில கான்செப்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டாக தேவைப்படுகிறது. எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இந்தியமையாக தேவைப்படக்கூடிய ஒரு கான்செப்டை நம்ம என்ன சொல்லலாம்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு சொல்லலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். நம்முடைய நாட்டுல தமிழ் மக்களாகிய நாம் சிலப்பதிகாரத்தை நன்றாக படித்திருப்போம். சிலப்பதிகாரம், சிலப்பதிகாரத்துல பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய அந்த சம்பவம் அல்லது அந்த கதை, அந்த நிகழ்வு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பாண்டியன் நெடுஞ்செழியன் தன்னுடைய சிலம்பை கோவலன் திருடிவிட்டார் என்று ஒரு புகார் வந்தவுடன் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன செய்கிறாருன்னு சொன்னா அவனை கொன்று சிலம்பை கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. சோ பாண்டியன் நெடுஞ்செழியனை கொன்று அந்த சிலம்பை கொண்டு வருகிறார்கள். நெடுஞ்செழியன் வந்த பிறகு கண்ணகி நெடுஞ்செழியனுக்கு கோவலனுக்காக வாதாடி தன்னுடைய கணவன் குற்றமற்றவர் என்று அவங்க நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வை சிலப்பதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஆக கோவலன் சிலம்பை திருடிவிட்டார் என்று ஒரு புகார் வந்த உடனே நெடுஞ்செழியன் ஒரு விசாரணையை நடத்தவில்லை. நெடுஞ்செழியன் ஒரு ட்ரையல் அல்லது ஒரு என்கொயரியை நடத்தவில்லை. அந்த விசாரணையை நடத்தாம ராணியனுடைய சிலம்பை திருடியவனுக்கு மரண தண்டனை என்று ஒரு சட்டத்தை தன் மனதிலேயே நினைத்து கொன்று சிலம்பை கொண்டு வா என்று தண்டனையும் வழங்கி விடுகிறார். நம்முடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவ்ல போஸ்ட் டிசிஷனல் ஹியரிங் என்று படிப்பீர்கள். அதாவது விசாரணை தண்டனை முடிந்த பிறகு தீர்ப்பு வழங்கிய பின்பு விசாரணை நடத்துவதை போஸ்ட் டிசிஷனல் ஹியரிங் என்று நாம் கூறுவோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவ்ல, நேச்சுரல் ஜஸ்டிஸ்ல படிப்பீங்க. அதனை போன்று போஸ்ட் டிசிஷனல் ஹியரிங், கோவலனை கொன்ற பின்பு தண்டனை வழங்கிய பின்பு விசாரணை ஆரம்பிக்கிறது, போஸ்ட் டிசிஷனல் ஹியரிங். அப்போ இன்றைக்கு இதே நிகழ்வு இந்தியாவில் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்திய ஜனாதிபதியினுடைய மனைவியினுடைய சிலம்பை ஒருவர் திருடி விட்டார், அல்லது ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி இந்தியாவில் ஒரு தவறு செய்து விட்டார் என்றால் அவரை கைது செய்து எஃப்ஐஆர் போட்டு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி விசாரணை நடத்தி தான் தண்டனை வழங்குகிறோம். ஆக இந்த நாட்டுல இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நீதித்துறை தனியாக இயங்குகிறது, சட்டத்தை இயற்றக்கூடிய சட்டத்துறை தனியாக இயங்குகிறது, நிர்வாகத்துறையானது தனியாக இயங்குகிறது. அப்படி நீதித்துறையும் சட்டத்துறையும் நிர்வாகத்துறையும் தனியாக இயங்கக்கூடிய காரணத்தினால் அந்த நாட்டுல தவறான ஒரு தண்டனை வழங்குவதற்கு வாய்ப்பு இல்லாமல் மாறிவிடுகிறது. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் மன்னரே நிர்வாகத்துறையும் மன்னரே நீதிபதியாகவும் மன்னரே சட்டத்தை ஏற்றுகிறவராகவும் இருந்த காரணத்தினால அங்க சட்டம் வலுவ காரணமாக இருக்கிறது. ஆக ஒரு அரசமைப்பு சட்டம் என்று கூறுகின்ற பொழுது, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா என்று கூறுகின்ற பொழுது, அந்த கான்ஸ்டிடியூஷனல் லாவில் அந்த
அரசமைப்பு சட்டத்துல நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் சட்டத்துறையும் தனியாக இயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும். அப்படி இருந்தாதான் அந்த சட்டம் ஒரு நிலையான சட்டமாக இருக்க வேண்டும். ஒருவேளை இந்திய நாட்டில் ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லான்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த கான்ஸ்டிடியூஷனல் லாவில் ஜனாதிபதி தான் சட்டத்தை ஏற்றுகிறவர், ஜனாதிபதி தான் நீதியை வழங்குகிறவர், ஜனாதிபதி தான் ஆளின் ஆளுன்னு சொன்னா அந்த கான்ஸ்டிடியூஷனல் லாவில் அதனால மக்களுக்கு எந்த உரிமையோ மக்களினுடைய நலனோ பாதுகாக்கப்பட மாட்டாது. So that's why when we say talk about a constitution, that constitution must contain these principles or the concept of separation of powers evolved by Montesquieu in this research what we call as Spirit de Louis. So separation of powers ன்னு சொல்லக்கூடிய ஒன்று கான்ஸ்டிடியூஷன் இருக்க வேணும். அதுபோல ஸ்டடி அபவுட் ரூல் ஆஃப் லா, கான்செப்ட் ஆஃப் டைசிஸ் ரூல் ஆஃப் லா, டைசியனுடைய கான்செப்ட் ஆஃப் ரூல் ஆஃப் லான்னு சொல்லி படிக்கக்கூடிய நேரத்துல we learn that supremacy of the constitution. So in டைசிஸ் ரூல் ஆஃப் லா படிக்கக்கூடிய நேரத்துல ஸ்டடி supremacy of law அல்லது supremacy of constitution அல்லது equality before law அல்லது the spirit of the legal spirit like that அந்த ரூல் ஆஃப் லாவை படிக்கிறோம். அப்போ ரூல் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய நேரத்துல தமிழ்ல சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லிட்டு சிம்பிளா படிக்கிறோம். சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ஒரு கல்லூரியில எப்படி டைம் டேபிள் படி ஆட்சி நடக்க வேண்டுமோ அதன் போல கான்ஸ்டிடியூஷன் படி அந்த ஆட்சி நடக்க வேண்டும், கான்ஸ்டிடியூஷன் லா படி அந்த ஆட்சி நடக்க வேண்டும். அதனாலதான் சுப்ரமேசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்ரமேசி ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்ரமேசி ஆஃப் த ஜுடிஷியரி கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுப்ரமேசி ஆஃப் த வாட் வி கால் அஸ் பார்லிமெண்ட் கிடையாது. பார்லிமெண்ட் சுப்ரீம்னா இங்கிலாந்துல பார்லிமெண்ட் சுப்ரீம், இந்தியாவுல பார்லிமெண்ட் சுப்ரீம் கிடையாது. இந்தியாவுல நீதிமன்ற சுப்ரீம் கிடையாது. இந்தியாவுல நிர்வாகத்துறை சுப்ரீம் கிடையாது. இந்தியாவுல எது சுப்ரீம்? இந்தியாவுல கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம். அதனைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ரூல் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல கொண்டு வரோம். ஸோ இது எப்படி ஒரு மனிதனுக்கு பிரெயின் தேவையோ, எப்படி ஒரு மனிதனுக்கு ஹார்ட் தேவையோ, அல்லது எப்படி ஒரு மனிதனுக்கு ஆக்சிஜன் தேவையோ, அது போல ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் தேவை, ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு ரூல் ஆஃப் லா தேவை. அண்ட் ஜஸ்ட் லைக் தட் ஒரு டியூவல் ரூல் நடக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி, இரண்டு ஆட்சிகள் நடக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட், ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ மீன், ஸோ when you say federalism, we know that இப்போ ஒரு வீட்டுல ஒரே வீட்டுல 2 பிரதேசம் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளால 2 பிரதேசம் இருக்கக்கூடிய நேரத்துல அந்த 2 பிரதேசம் எப்படி வாழ்வார்கள்னு சொல்றதுதான் ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல நம்ம வர்றோம். Suppose in a same home, same house, 2 brothers are residing. How they can reside, how they can adjust themselves. This is the concept of federalism. 2 பிரதேசம் இருக்கக்கூடிய நேரத்துல, ஒரு வீட்டுல 2 பிரதேசம் இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு பிரதரும் ஒவ்வொரு ரூமை ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ரூமை பொறுத்த வரைக்கும் அது காமனா இருக்கலாம், ஒரு கிச்சனை பொறுத்த வரைக்கும் அது காமனா இருக்கலாம். இப்படியெல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டாலும் ஒரு பிரதர் இன்னொரு பிரதரை கண்ட்ரோல் பண்ண முடியாது. 2 பிரதேசம் இண்டிபெண்டாக வாழ வேண்டும். ஆனா அந்த வீடை அட்டாக் பண்றதுக்கு யாராவது வந்தாங்கன்னா 2 பிரதேசம் சேர்ந்து அட்டாக் பண்ண வேணும். திஸ் இஸ் த ஐடியா ஆஃப் ஃபெடரலிசம். ஆக இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோம், இந்தியான்னு சொல்லக்கூடிய ஒரு வீட்டுக்குள்ளாக மாநில அரசு மத்திய அரசுன்னு சொல்லி 2 பிரதேசம் இருக்கிறாங்க. அந்த 2 பிரதேசம் ஒன்றுக்கொன்று ஈக்குவல், பிரின்சிபிள் ஆஃப் சாவர்னிட்டியில ஒன்றுக்கொன்று ஈக்குவல். ஒரு பிரதர் இன்னொரு பிரதரை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ஆனா இந்திய நாட்டிற்கு ஆபத்து வந்துன்னா 2 பிரதேசம் சேர்ந்து ஃபைட் பண்ண வேணும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் ஃபெடரலிசம். ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய நேரத்துல அந்த தத்துவம் நம்முடைய நாட்டுல இருக்குன்னா ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட், அந்த பிரின்சிபிள், 2 பிரதேசம் இணையாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த பிரின்சிபிள் நம்முடைய கான்ஸ்டிடியூஷனல் லாவில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எழுதப்பட்டிருக்கலன்னு சொன்னா ஃபெடரலிசம் ஃபெயிலியர் ஆயிரும். அதனாலதான் 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அதுபோல லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன் பிட்வீன் த யூனியன் அண்ட் த ஸ்டேட்னு படிக்கிறோம்.
ஃபெடரலிசம்னு சொல்ற அந்த பிரின்சிபிள், the கான்செப்ட் அப்படின்னு சொன்னா is so important for our nation. It is so important, just like oxygen, or just like heart, or just like kidney. That is the thing. And now ஒரு நாட்டுல கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருக்கு. ஒரு நாட்டுல அரசியல் அமைப்பு சட்டம்னு சொல்லிட்டு அரசு அமைப்பு சட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அந்த நாட்டுல அரசமைப்பு சட்டம்னு சொல்லி ஒன்று இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஃப்ரீடம் இல்லைன்னு சொன்னா, அந்த மக்களுக்கு தங்களுடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை இல்லைன்னு சொன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தா அந்த நாட்டில் உள்ள மக்கள் ஹியூமன் டிக்னிட்டியாக வாழ முடியுமா, முடியாதான்னு சொல்றது கேள்வி. அதனால அந்த கான்ஸ்டிடியூஷன்லயே, அந்த அரசமைப்பு சட்டத்திலேயே ஜனநாயகம், நேர்மையான தேர்தல், இப்படிப்பட்ட பிரின்சிபிள்ஸ் எல்லாம் என்ன செய்ய வேணும், இருக்க வேணும். அப்படி இருந்தாதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு சிறப்பான கான்ஸ்டிடியூஷன் சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். So when we talk about constitutionalism, or when we talk about the constitution, even though constitution is a written document, as a human body requires certain basic elements, the constitution also it requires certain basic principles: rule of law, separation of power, federalism, democracy, republic. When we say republic, we say India is a sovereign, socialistic, democratic republic. And what is the difference between democratic and republic? When we say democratic republic, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு நமக்கு வழங்கப்படுகிறது. We say republic, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு வழங்கப்படுகிறார். இங்கிலாந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, it is a democratic monarchy. இங்கிலாந்து ஒரு ஜனநாயக மன்னர் ஆட்சி அங்கு நடைபெறுகிறது. உங்களுடைய நாட்டினுடைய தலைவர் கிங்காக இருக்கிறார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நாட்டினுடைய தலைவர் ஜனாதிபதி ஒரு தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மன்னராக இருக்கிறார். அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல எல்லாம் இருக்கிறது. அண்ட் ஜஸ்ட் லைக் தட், இறுதியாக நம்ம இன்னும் பார்க்கக்கூடிய நேரத்துல ஜுடிஷியல் ரிவ்யூ அல்லது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரின்னு பார்க்கிறோம். நம்முடைய நாட்டுக்குள்ளால பலவிதமான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனை வரைக்கும் நேரத்துல, ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல அதை தீர்த்து வைப்பது யார்? அப்படி தீர்த்து வைப்பதற்குன்னு சொல்லக்கூடிய நேரத்துல நீதிமன்றங்கள் நம்முடைய நாட்டுல இருக்கு. அதுலயும் உச்ச நீதிமன்றம் ஒரு மாநில அரசு செய்த செயலானாலும், மத்திய அரசு செய்கிற செயலானாலும், பாராளுமன்றம் செய்கிற செயலானாலும் தவறு என்று சுட்டி காட்டுவதற்கு we are having judiciary. அப்போ you just imagine that what about the important principle that is to be encompassed in a document, in a constitution, or what are the important principles that are available in a constitution? படிக்கக்கூடிய நேரத்துல ரூல் ஆஃப் லான்னு சொல்லக்கூடிய தத்துவம் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க வேணும். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்லக்கூடிய தத்துவம் அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்க வேணும். ஃபெடரலிசம்னு சொல்லக்கூடியது அதுல இருக்க வேணும். டெமோக்ரஸின்னு சொல்றது இருக்க வேணும். ரிப்பப்ளிக்னு சொல்றது இருக்க வேணும். நீதிமன்றத்திற்கு சிறந்த இறுதி அந்த அதிகாரம் வழங்கப்பட வேண்டும். ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லிட்டு இவைகளெல்லாம் இருந்தாதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் ஒரு நல்ல கான்ஸ்டிடியூஷனாக இருக்கும். உங்கள மாணவர்கள நிறைய பேர் நீங்க ஒரு சாம்பார், நம்முடைய தமிழ்நாட்டுல ரொம்ப முக்கியமானது ஒரு சாம்பார். அப்போ ஒரு சாம்பாருக்கு கண்டென்ட் என்னன்னு பார்க்கக்கூடிய நேரத்துல டால் இருக்க வேணும், அல்லது அதுல காயம் போட வேண்டும். இந்த சாம்பாருக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் போட வேண்டும். அது ஒண்ணுமே போடாம வெறும் காய்கறிகளை மட்டும் வெட்டி போட்டு அதை வேக வைத்தா அது ஒரு சாம்பார் ஆகாது. அண்ட் ஜஸ்ட் லைக் தட், ஒரு கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய நேரத்துல சும்மா எதே எழுதலாம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆகாது. அதுல இந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் இருக்க வேண்டும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ரூல் ஆஃப் லா இருக்கா? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கா? ஃபெடரலிசம் இருக்கா? கான்செப்ட் இருக்குன்னா, அப்கோர்ஸ் ஃபெடரலிசம்னு சொல்றது முழுமையாக இல்லைனாலும் குவாசி ஃபெடரலிசம்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இவைகள் எல்லாமே இருக்கிறது. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சட்ட மாணவர்களாகிய அல்லது சட்ட இளம் வழக்கறிஞர்களாகிய உங்களுக்கு இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல அதற்கு தேவையான ஆக்சிஜன் இது எல்லாமே இருக்கு. ஆனா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னா, இப்படி இருக்கக்கூடிய இவைகளை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய இவைகளை எல்லாம் சட்ட திருத்தத்தின் மூலம் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்றது ஒரு பெரிய கேள்வி.
எக்ஸாம்பிள் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்றது இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து நாளையிலிருந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் சொல்றது வேண்டாம், பிரைம் மினிஸ்டர் இஸ் த சுப்ரீம் அதாரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய கேள்வி. அல்லது சுப்ரமேசி ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், சட்டம் கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு இருந்தாலும் எந்த நேரத்திலும் ஜனாதிபதி அந்த கான்ஸ்டிடியூஷன்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். அப்படி ஒரு வீட்டோ பவர் அவருக்கு கொடுத்தா, ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கொடுத்தா அது எப்படி இருக்கும்? யூ ஜஸ்ட் இமேஜின் தட். இன்றைக்கு பெடரலிசம் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மட்டத்துல கூட்டாட்சின்னு சொல்றோம். இப்போ உள்ள நடவடிக்கைகளை நீங்க பார்க்கக்கூடிய நேரத்துல மத்திய அரசானது மாநில அரசின் மீது கை ஓங்கி இருக்கிறது. அல்லது சென்டர் இஸ் டாமினேட்டிங். ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் பார்க்கக்கூடிய நேரத்துல இந்தியா முழுவதற்கும் சேர்ந்து டாக்ஸ் லெவி பண்றாங்க. அல்லது நீட் எக்ஸாமினேஷன் இந்தியா முழுவதற்கும் அந்த மத்திய அரசானது என்ன செய்கிறது, எக்ஸாம் நடத்துது. இப்போ இப்படியெல்லாம் நடத்தக்கூடிய நேரத்துல கூட்டாட்சி தத்துவம் அல்லது பெடரலிசம் சொல்லக்கூடிய கான்செப்ட் அகெயின்ஸ்டா போகுது. அப்போ அரசமைப்பு சட்டத்தையே திருத்தி அதுல ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இப்படி பெடரலிசம்னு சொல்றதுக்கு ஒன்றுக்கு மாறாக இன்னொன்றை கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அல்லது டெமோக்ரசி, 42வது சட்ட திருத்தத்துல 39வது சட்ட திருத்தத்துல என்ன பண்ணாங்கன்னா, ஜனாதிபதிக்கு எதிக்கும் பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிறதை குறித்து எந்த நீதிமன்றத்திலும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட சட்ட திருத்தங்களை கொண்டு வந்தா கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணி சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து கான்ஸ்டிடியூஷனல் லாவில் இன்றியமையாக தேவைப்படுகிற முக்கியமான பிரின்சிபிள்ஸ் எல்லாம் எடுத்தா என்ன பண்றது? அதுதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அல்லது ஜுடிஷியல் ரிவ்யூ சொல்லக்கூடிய அந்த முக்கியமான கோட்பாடுகளை எல்லாம் எடுத்தா என்ன பண்ணுகிறது? அப்போ நீங்க நம்முடைய இந்திய நாட்டினுடைய அரசமைப்பு சட்ட திருத்த வரலாறை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் பாராளுமன்றமானது சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து இந்த உண்மையான அல்லது ஒரு அரசமைப்பு சட்டத்திற்கு தேவையானவற்றை, இன்றியமையாதவற்றை, ஒரு அரசமைப்பு சட்டத்திற்கு தேவையான ஹார்ட், தேவையான பிரெயினை, தேவையான ஆக்சிஜனை எல்லாம் மாற்றுவதற்கு முனைகிறது. அப்பந்தான் இதை பாதுகாப்பதற்காகத்தான் இந்திய நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது, ஒரு அரசமைப்பு சட்டத்துல நீங்க என்ன திருத்தத்தை கொண்டு வந்தாலும் அந்த அரசமைப்பு சட்டமானது நியாயமான ஒன்றாக இருப்பதற்காக, அந்த அரசமைப்பு சட்டமானது ஃபேராக இருப்பதற்காக, அந்த அரசமைப்பு சட்டமானது லிவிங் உயிர் வாழக்கூடிய ஒன்றாக இருப்பதற்காக எதெல்லாம் தேவைப்படுகிறதோ அதுல மட்டும் நீங்க எந்த திருத்தத்தையும் கொண்டு வரக்கூடாது, அதுல மட்டும் நீங்க எந்த மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று அந்த உச்ச நீதிமன்றம் வந்து கேசவானந்தி பாரதி வழக்குல சொல்கிறது. So this is the important crux of the constitutional law. கான்ஸ்டிடியூஷனல் லாவில் உள்ள ப்ரொவிஷன்ஸையோ ஆர்டிகிள் 13 எதை பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணல. என்னுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்டே ஒரு கான்ஸ்டிடியூஷனல் லா ரீசனபிளாக நியாயமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த கான்ஸ்டிடியூஷனல் லாவில் சில பிரின்சிபிள்ஸ் எல்லாம் நமக்கு தேவை. அந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் நம்முடைய இந்திய நாட்டு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது. All those principles are available in our constitution given by our forefathers. அந்த முக்கியமான பிரின்சிபிள்ஸ சட்ட திருத்தம்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தத்தினால, சட்டத்துல மாற்றம் கொண்டு வருகிறோம்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தினால அதை வந்து மாற்றக்கூடாது. அதை பாதுகாப்பதற்காக தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறது என்றால், you can amend the constitution, nothing wrong. கான்ஸ்டிடியூஷன் நீங்க அமெண்ட் பண்ணலாம். ஆனா அமெண்ட் பண்ணாலும் நீங்க எதை அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னா, பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை நீங்க அமெண்ட் பண்ணக்கூடாது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் த கிரக்ஸ் ஆஃப் கேசவானந்த பாரதி கேஸ். அப்கோர்ஸ் நான் அதெல்லாம் ரொம்ப டீப்பா நான் டிஸ்கஸ் பண்ணல. பட் அந்த கேசவானந்த பாரதி வழக்கை நீங்க பாத்தீங்கன்னா, கேரளாவில் உள்ள லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட ஒரு வழக்கு. நீங்க இந்திய நாட்டினுடைய சரித்திரத்தை பார்க்கக்கூடிய நேரத்துல 1951ல கான்ஸ்டிடியூஷனல் லா வந்த பிறகு, அல்லது when the constitutional law was given effect in 1951 and the previous governments brought lot of land reforms. நிறைய லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரக்கூடிய நேரத்துல 500 ஏக்கர் 600 ஏக்கர் லேண்ட் எல்லாம் இருக்கிறவங்க 300 ஏக்கர் அல்லது 30 ஏக்கர் 25 ஏக்கருக்குள்ளாலதான் லேண்ட் வைத்திருக்கலாம் இப்படின்னு ஒவ்வொரு மாநிலங்களும்
லேண்ட் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கேசவானந்த பாரதி வழக்கிற்கு முன்னால உள்ள கோலக்நாத் வழக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஹென்றி அண்ட் வில்லியம் கோலக்நாத்னு சொல்றவங்களுக்கு 500 ஏக்கர் லேண்ட் இருக்கு பஞ்சாப்ல. அந்த 500 ஏக்கர் லேண்ட 30 ஏக்கரா குறைக்கணும்னு சொல்லி வரக்கூடிய வழக்கை தான் கோலக்நாத் வழக்குல நம்ம பார்க்கிறோம். அதுபோல கேசவானந்த பாரதி வழக்குல பார்க்கக்கூடிய நேரத்துல மத தலைவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லேண்ட் எல்லாம் அரசு எடுப்பதற்கு முயற்சி பண்ணுகிறது. ஆக இவைகளை எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல ஆர்டிகல் 31 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல ரைட் டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம். இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் ஆர்டிகல் 31 இல்ல. ஆக அந்த ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த கேசவானந்த பாரதி வழக்கெல்லாம் வளர்க்கிற நேரத்துல 368 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 368 படி சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய நேரத்துல அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் அல்லது உண்மையிலேயே ஒரு அரசமைப்பு சட்டம் நிலை வாழ்வதற்கு, உயிர் வாழ்வதற்கு எது இன்றியமையானதோ அதுல மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள்னு சொல்லிட்டு கேசவானந்த பாரதி வழக்குல வாதாடுகிற பொழுது, அந்த கேசவானந்த பாரதி வழக்குல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுகிறதுன்னா, அரசமைப்பு சட்டத்துல நீங்க எந்த சட்ட திருத்தத்தையும் கொண்டு வரலாம், அரசமைப்பு சட்டத்துல எந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாலும் தவறு இல்லை. ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், கான்ஸ்டிடியூஷனை அடிப்படை ஸ்ட்ரக்சரை வந்து நீங்க அதுல வந்து சட்ட திருத்தத்தினால் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்குல கேசவானந்த பாரதி வழக்குல சொல்றாங்க. அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன், அடிப்படையாக ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு என்னென்ன தேவை. மாணவர்கள் உங்களுக்கே புரிந்திருக்கும், செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இல்லாத ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும், சிலப்பதிகாரத்தை மாதிரி இருக்கும். ரூல் ஆஃப் லா இல்லாத ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும், ஃபெடரலிசம் இல்லாத ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும், அல்லது ஃபேர் டெமோக்ரஸி இல்லாத ஒரு கான்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கும். உணர்ந்து கொண்ட நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் இந்த ஃபேர் எலிமெண்ட்ஸ் நம்முடைய அரசமைப்பு சட்டத்துல ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த பேசிக் ஃபார்ம்ஸை ஒரு நாளும் அமெண்ட் பண்ணக்கூடாது, மாற்றப்படக்கூடாதுன்னு அந்த பாதுகாப்புக்காக கேசவானந்த பாரதியில சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுகின்ற பொழுது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் cannot be amended ன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு 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 என்ன சொல்லலாம், ஒரு பெரிய ஒரு தீர்ப்பை கொடுக்கிறாங்க, ஒரு சிறந்த தீர்ப்பு. So again I'm telling, not going in depth in the provisions of the constitution, not discussing about the article 13 of the constitution. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணா ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் இன்னொரு ஆங்கிள் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். ப்ரொவிஷன்ஸை டிஸ்கஸ் பண்ணாம கான்ஸ்டிடியூஷனல் லான்னு சொல்லி ஒண்ணு இருக்கு, அது ஒரு டைம் டேபிள போலது. அதுக்கு ஒரு ரீசனபிளா இருக்கணும்னா அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் இருக்க வேணும். நம்முடைய அரசமைப்பு சட்டத்துல அந்த இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அல்லது அந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த பேசிக் ஃபீச்சர்ஸை நாங்க சட்டத்தை அமெண்ட் பண்றோம், கான்ஸ்டிடியூஷனல் லாவை அமெண்ட் பண்றோம்னு சொல்லிக்கிட்டு அந்த பேசிக் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சரை எல்லாம் எடுக்கக்கூடாது. இந்த நேம் ஆஃப் அமெண்ட்மெண்ட் you cannot take away the basic features of the constitution, you cannot take away the basic structure of the constitution. So that's why the ஒவ்வொரு நீதிமன்றமும் I mean ஒவ்வொரு வழக்கிலும் இது வந்து செட்டில் பண்றாங்க. It is being strengthened in each and every case. Now the important point is basic structure of the constitution amend பண்ணக்கூடாது. ஓகே, அப்போ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணக்கூடாதுன்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்னா என்ன? வாட் இஸ் த ஐடியா ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர்? பேசிக்னு சொன்னாலே ஃபண்டமெண்டல், சம்திங் தட் cannot be changed. நான் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மறுபடியும் சொல்றேன். ஒரு இப்போ எபனேசர் ஜோசப் ஆகிய நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க, எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கிறாங்க. எனக்கு அம்மா இருக்கிறாங்க, ஒய்ஃபும் இருக்கிறாங்க. இதுல பிரிக்க முடியாதது எது? நம்ம ஒய்ஃப் என் கூட பெர்மனண்டாக இருந்தாலும் she can be divorced, she can be separated. ஒரு அம்மா இருக்கிறாங்கன்னா, ஒரு அப்பா இருக்கிறாங்கன்னா, இட்ஸ் நேச்சுரல், இட் cannot be separated. எந்த ஒரு சட்டத்தினாலும் அதை பிரிக்க முடியாது. அது போலதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பேசிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். எந்த ஒரு சட்டத்தினாலும் அதை அமெண்ட் பண்ண முடியாது. எந்த ஒரு சட்டத்தினாலையும் ஒரு தாயையும் மகனையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்றது போல கான்ஸ்டிடியூஷன்ல உள்ள இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள்ல பிரிக்க முடியாது. இஸ் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சோ ஏற்கனவே இந்த இருக்கக்கூடிய அந்த பிரின்சிபிள்ஸ எவையெல்லாம் அப்படி பிரிக்க முடியாதது அப்படின்னு சொல்றத உச்ச நீதிமன்றம் ஒவ்வொரு வழக்கிலும் நிலைநிறுத்துகிறது. எக்ஸாம்பிள், கேசவானந்த பாரதியில ஒய்டரா டிஸ்கஸ் பண்ணி preamble is the basic feature of the constitution அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு.
அப்போ பிரியாம்பிள் பிரிக்க முடியாத ஒன்று. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிடுச்சு. ஸோ இட் இஸ் இன்செப்பரபிள். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லிடுச்சு. அது போல மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய வழக்குல ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் நம்முடைய பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல ஸ்டடி அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பார்ட் 4ல வி ஸ்டடி அபவுட் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிரெக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில எது டாமினேட் பண்ண வேணும், எது அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்னு சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முரண்பாடாக எந்த சட்டமும் இருக்கக்கூடாது. ஆர்டிகிள் 13ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு முரண்பாடாக எந்த சட்டமும் இருக்கக்கூடாது. நீங்க பாத்தீங்கன்னா 14வது அமெண்ட்மெண்ட், 17வது சட்ட திருத்தம், 42வது சட்ட திருத்தல எல்லாம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு மேல அப்பர் ஹேண்ட் கொடுத்து சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அப்போ மினர்வா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல என்ன செய்யறாங்கன்னு சொன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படுவது, ஒன்றுக்கொன்று சேர்ந்து செயல்படுவது, ஒரு கணவனும் மனைவியும் மூல செயல்படுவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கு ஃபண்டமெண்டல் ரைட் மேல அப்பர் ஹேண்ட் கொடுக்க கூடாது. harmonious functioning of fundamental rights and directive principles of state policy is the basic structure of the constitution னு சொல்றாங்க. அதுபோல ராஜநாராயண் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய வழக்குல சோ அந்த வழக்குல நீங்க பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் 39வது அரசமைப்பு சட்ட திருத்தத்துல அன்றைக்கு இருந்த இந்திரா காந்தி அம்மையார் சட்டம் திருத்தம் கொண்டு வராங்க. ஜனாதிபதியினுடைய தேர்தலையோ பிரதம மந்திரியினுடைய தேர்தலையோ நீதிமன்றத்துல எதிர்த்து வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. எப்படின்னா இந்திரா காந்தி அம்மையாருடைய தேர்தல் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு அலகாபாத் நீதிமன்றம் சொல்லுது. உடனே அரசமைப்பு சட்டத்திலேயே சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இது ஜனாதிபதியினுடைய தேர்தலையோ பிரைம் மினிஸ்டருடைய தேர்தலையோ நாட் பி சேலஞ்ச்ட் இன் த கோர்ட் ஆஃப் லான்னு சொல்லிட்டு. இப்போ ராஜநாராயண் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்குல உச்ச நீதிமன்றது fair election is the basic structure of the constitution. ஒரு ஜனநாயக நாட்டுல நேர்மையான தேர்தல் நடப்பது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுது. அதுபோல சந்திரகுமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய வழக்குல ஆர்டிகிள் 323A அரசு ஊழியர்களுக்கு மேல உள்ள வழக்குகளை எல்லாம் ஒரு விசாரிப்பதற்கு ட்ரிபியூனல்னு சொல்லிட்டு ஒன்ன கொண்டு வராங்க. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்னு ஒன்ன கொண்டு வந்து இந்த ட்ரிபியூனல்ல உள்ள தீர்ப்புக்கு எதிராக நீதிமன்றங்கள்ல வழக்கு தொடர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க ஆர்டிகிள் 323A. அப்போ சந்திரகுமார்னு சொல்லக்கூடிய வழக்குல அந்த நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா நீதிமன்றத்துல ஒரு வழக்கு ஒரு மனிதனுக்கு நீதி கிடைப்பதை தடுப்பது அல்லது ஜுடிஷியல் ரிவ்யூன்னு சொல்லக்கூடியதை ஒண்ணு தடுக்கிறோம்னு சொன்னா இட் இஸ் அஃபெக்டிங் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். அப்போ சந்திரகுமார் வழக்குல ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் அல்லது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் கொண்டு வந்து ஒரு அரசு ஊழியர் தன்னுடைய பாதிப்பை உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயே எடுத்து செல்ல முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. அப்போ ஒரு தனி மனிதன் தன்னுடைய வழக்கை நீதிமன்றத்தில் எடுத்து செல்ல இயலாதுன்னு சொல்றது it affects the basic structure of the constitution அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவுல செக்யூலரிசம், ஃபெடரலிசம் இதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. கோட்டோ கொலிகன் சாச்சுலின்னு சொல்லக்கூடிய வழக்குல டெமோக்ரஸி இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க உச்ச நீதிமன்றம். சம்பத்குமார் வழக்குல ரூல் ஆஃப் லா இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட் ஆன் ரிகார்ட் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2016ல independence of judiciary is the basic structure of the constitution னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ நான் என்ன சொல்ல வர்றேன் என்ன சொன்னா ஏற்கனவே இவைகளெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறது. நம்முடைய அரசமைப்பு சட்ட வல்லுநர்கள் நமக்கு அப்படி ஒரு சிறந்த கான்ஸ்டிடியூஷனை கொண்டு வர்றாங்க. சுப்ரீம் கோர்ட் அல்லது நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லுது, இவைகளையெல்லாம் சட்டத்தினுடைய திருத்தத்தினால சட்டத்தினுடைய அமெண்ட்மெண்ட்னால நீங்க மாற்றக்கூடாது. You cannot bring amendment in the constitution by way of taking all these important principles. இந்த முக்கியமான பிரின்சிபிள்ஸ் எல்லாம் கொண்டு வர எடுத்து விடக்கூடாது அமெண்ட்மெண்ட் வழியாக. அதனால
பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை அமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேசவானந்த பாரதி இதை சொல்லிட்டு ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட் வரக்கூடிய நேரத்திலையும் ஒவ்வொரு சட்ட திருத்தம் வரக்கூடிய நேரத்திலையும் இது பேசிக் ஸ்ட்ரக்சர், இதை நீங்க அமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது. அதனாலதான் நான் சொன்னேன் ஜுடிஷியல் ரிவ்யூ பேசிக் ஸ்ட்ரக்சர், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் பேசிக் ஸ்ட்ரக்சர், ஃபெடரலிசம் பேசிக் ஸ்ட்ரக்சர், democracy basic structure, rule of law basic structure, harmony between fundamental rights and the directive principles of basic structure, independence of the judiciary basic structure, like that Supreme Court it says. So that's why still we are having a good constitution. We are having a constitution is having constitutionalism. Even Minerva Mills case la ulla இன்னொரு பாயிண்ட் என்னன்னா basic structure itself is the basic structure of the constitution, like that the court will say. That is what about the basic structure. So again I'm telling that I'm not going into the provisions of the constitution in depth. I have discussed in brief what is the idea behind the basic structure. The basic structure means how a fair constitution we need those principles, and now the Supreme Court is settling those principles, is asserting those principles by way of decided case laws. So I believe that to a little extent you would have got the concept or the idea of the basic structure of the constitution. So I thank each and everybody, and I thank the organizer for giving me this opportunity. Actually it is a privilege to me to teach young students. I'm not sure how far I am successful in online teaching. And anyhow, I believe that to an extent I would have convinced you about the basic structure of the constitution. So thank you. Thank you, sir. Thank you very much. Okay. ஆக்சுவலா வந்துட்டு ரொம்ப எலாபரேட்டா வந்து கான்ஸ்டிடியூஷனுடைய தொடக்கத்துல இருந்து அதோட பேசிக் ஸ்ட்ரக்சருடைய ஒவ்வொரு ஆஸ்பெக்டையுமே நீங்க இன்டெப்தா விளக்கிக்கிறீங்க. ஐ திங்க் ஐ ஹோப் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் முடிஞ்ச அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கேளுங்க. ஒரு 1 மினிட், ஜஸ்ட் 1 மினிட் நீங்க கொஸ்டின் கேளுங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தங்களோட ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். மினிட்ஸ்ல participants other questions irundha ungoda idla ask the questions. Participants you can ask the questions. questions irundha நீங்க உங்களோட chat boxல வந்து உங்களோட இதுல hand ரைஸ் பண்ணுங்க. அத பார்த்து உங்களோட வியூ அன்மியூட் பண்ணுவோம். இல்ல நீ எனக்கு ஃபேஸ் தெரியணும்னா என்ன பண்றது? இந்த கண்டென்ட் எடுத்துட்டு எனக்கு ஃபேஸ் தெரியணும்னா தெரியும் சார். ஆக்சுவலா தெரியும். அப்படியே சரி சரி ஓகே. அப்ப அப்படி இருக்கு. இது பண்ணிடுவா. ஓகே. Now you can ask your okay. விஜயகுமார் ஒரு क्वेश्चन கேட்டிருந்தாரு. விஜயகுமார் இங்க இருக்கீங்களா? I think we relieve okay. மேபி ஸ்டூடெண்ட்ஸ் क्वेश्चंस இருக்கிறவங்க நீங்க ஃபர்தரா கூட நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, நீங்க அதுல கூட போடலாம். நம்ம சாட்டை டிஸ்கஸ் பண்ணிட்டு கூட இது பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா டைம் லேட் ஆயிடுச்சுன்றதுனால நிறைய பேரும் இது பண்றாங்க. ஸோ அந்த வகையில தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா இந்த கொரோனா காலத்துல வந்து ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து நம்ம இந்த இதை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இது தொடர்ந்து வந்து இந்த மாசம் ஒவ்வொரு வீக்லி செஷன்ஸ் எடுக்கலான்றதான் நம்மளுடைய பிளான். நெக்ஸ்ட் லெவல் அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது. கிரிமினல் லா, ஃபேமிலி லா இப்படின்னு ஒவ்வொன்றும்
ஏன்னா கொரோனா சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள், மற்ற சட்டக்கல்லூரி மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கல்வி முறையை வந்து பெற முடியாம சிரமத்துல இருக்கிறதா எல்லா மாணவர்களும் தெரிவித்த அடிப்படையில நம்ம இதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்மளுடைய ஆர்கனைசர்ஸா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப நன்றி. வழக்கறிஞர் ஸ்ரீஜா, சட்டக்கல்லூரி மாணவர்கள் லீபன், கலையரசி, ராஜேஸ்வரி, தங்கமணி, சுப்பிரமணி அப்படின்னு இன்னும் நேம் மிஸ் பண்ணியிருந்தா மன்னிக்கவும். அனைத்து சட்டக்கல்லூரி மாணவர்களுக்குமே வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்குது இந்த ஆர்கனைஸ் பண்றதுக்கு பின்னாடி. அதனால ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் தேங்க் பண்றேன். இதுல பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட்டுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். சின்ன சிரமம் என்னன்னா வந்து இது பரவலா இதோடைய இந்த நிகழ்ச்சியை பத்தின இது போனதுனால வெவ்வேறு மாநிலங்கள்ல இருந்தே வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுன்றத நாங்க இது பண்றோம். ஸோ ஏன்னா இது நாங்க எக்ஸ்க்ளூசிவா வந்து நம்ம தமிழக மாணவர்களுக்கான இதான் நம்ம ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம ஃபோக்கஸ் பண்றது அதுதான் முதல் கட்டமா தான் ஃபோக்கஸ் பண்றோம். அப்கமிங் ஈவெண்ட்ஸையும் நம்ம அந்த மாதிரி ரொம்ப 2 லாங்குவேஜ்லயுமே நம்ம இன்னும் எடுக்கலான்றதையுமே பிளான் பண்ணணும். ஸோ அந்த வகையில இந்த நிகழ்வை வந்து ஏற்படுத்தின ஒவ்வொரு பார்ட்டிசிபேட்டுக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்க தொடர்ந்து வந்து எங்களோட இணைஞ்சு டிராவல் பண்ணலாம். நம்மளோட FB பேஜ் வந்து இருக்குது, அகாடமிக் ஃபாரம் ஃபார் லா ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் இப்படின்னு ஒவ்வொன்றுத்துலயும் இருக்கு. நீங்க இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஜாயின் வித் அஸ். நீங்க உங்களோட வேல்யூ சஜஷன்ஸை தெரிவிக்கலாம். எந்த மாதிரி வகுப்புகள், என்ன மாதிரி விஷயங்கள் எடுக்கணும் அப்படின்றத நீங்க தொடர்ந்து தெரிவிக்கும் பட்சத்துல வந்து நம்ம இந்த வகுப்புகளை இந்த மாதந்தோறும் வீக்லி வந்து எடுக்கலான்றத நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்யூ. சார், சம் ஸ்டூடெண்ட் ஒரு क्वेश्चन கேட்க நினைக்கிறாரு. அப்படியா? ஓகே, கேளுங்க. வணக்கம் சார். நான் பேசுறது கேக்குதா சார்? கேக்குது. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலா நீங்க லிட்ரேச்சர் கூட பேசிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் லாஸ வந்து கம்பேர் பண்ணி பேசினது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது சார். அதனால இந்த மாதிரியான அப்ரோச் தான் ஆக்சுவலா டீச்சிங்ல வந்து இருக்கணும் அப்படிங்கறது நாங்க ஸ்டூடெண்ட்ஸா விருப்பப்படுறோம். நான் ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார். அப்படியா? அரசு சட்டக்கல்லூரியில, செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியில ஃபைனல் இயர் படிக்கிறேன் சார். எங்க கல்லூரி சார்பாகவும் ஒரு கெஸ்ட் லெக்சர் நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அவங்களுடைய தொடர்பு எண் கொடுக்க முடியுமா சார்? அருண் சார்ட்டே கேளுங்க. 944 23 944 23 055 055 05 944230505. உங்க கல்லூரியில உள்ள எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். மோனி சார், அப்படிங்களா சார்? கௌதமன் சார் எல்லாம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ். அப்படிங்களா சார் என்னோட ஸ்டூடெண்ட். ஓகே சார், ஓகே சார். விஜயலட்சுமி மேடம் என்னோட ஜூனியர் பிரின்சிபல். ரொம்ப மகிழ்ச்சி சார். அவங்க எல்லாம் இப்ப ஆன்லைன்ல கிளாसेस எடுத்துட்டு இருக்காங்க சார். ஓகே, நான் கெஸ்ட் லெக்சர் பண்ண வேணா பண்ணலாம். ஓகேங்க சார். ரொம்ப நன்றி சார். ஆமா, டவுட்ஸ் இல்லையா? இல்ல சார், பேசிக் ஸ்ட்ரக்சர் பத்தி நீங்க சொன்னது வந்து ரொம்ப விரிவா இருந்தது. அதனால டவுட்ஸ்ன்றது எதுவும் வர அளவுக்கு கான்செப்ட் புரியுது. எஸ் சார் புரிஞ்சது சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ சுப்ரமணியம். தேங்க்யூ சுப்ரமணியம். ஆக்சுவலா அதான் நம்ம சார் ஃபர்தரா கூட நம்ம இந்த மாதிரி விருப்பப்படுறவங்க நம்மளோட தொடர்பு கொள்ளலாம். இது மாதிரி அவர் சாரோட அவைலபிலிட்டில இருந்து இன்னும் ஃபர்தர் செஷன்ஸ் கூட நம்ம எடுத்துட்டு போகலாம். இதை அடுத்து மேகனா அப்படின்ற கூட கொஸ்டின் இருக்கு நினைக்கிறேன். ஓகே, மேகனா நீங்க கேட்கணும். மேனகா கேக்குதா? கேக்குது. சார் உங்க லெக்சர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஆக்சுவலா ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் மாதிரி இல்ல, செமினார் மாதிரி இல்ல, ஒரு சீனியர் கிட்ட நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கறதுல நீங்க ரொம்ப நன்றி சார். இந்த குவாசி ஃபெடரல்னா என்னன்றது கொஞ்சம் கான்செப்ட் இருக்கு. குவாசி ஃபெடரல்னா இதுல ஒண்ணுமே இல்ல. அதாவது ஒரு இட் இஸ் தி பிரின்சிபல் ஆஃப் சாவரனிட்டி.
You know about sovereignty? Okay. Menaka, Yes, sir. sovereignty ன்னு சொல்ற நேரத்துல what Sir, do you கேக்குதுங்களா சார்? சார் ஹலோ, are you able to hear me? Audible? yes sir, yes sir. Am I audible to you, sir? Yes, you know sovereignty? Yes sir. Actually நம்ம கான்ஸ்டிடியூஷன் வந்து குவாசி ஃபெடரலா? Yes, அதான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். sovereignty-னா தெரியுமா, மீனிங் தெரியுமான்னு கேட்டேன். தெரியும் சார். sovereignty-ன்னு சொல்ற நேரத்துல ஒரு சுப்ரீம் பவர் அப்படின்னு சொல்றோம், அப்படிதானே? ஆமாங்க சார். அப்ப சுப்ரீம் பவர்னு சொன்னா அதுக்கு மீனிங் என்ன? It cannot be commanded, its command must be obeyed. அதை யாரும் கமாண்ட் பண்ண முடியாது, ஆனா அதனுடைய கமாண்டை எல்லாரும் ஒபே பண்ணணும். Suppose India is a sovereign state, means India cannot be commanded, but India's command must be obeyed. இந்தியாவை யாரும் கமாண்ட் பண்ண முடியாது, ஆனா இந்தியா மக்களுக்கு கமாண்ட் பண்றதா எல்லாரும் ஒபே பண்ணணும். சாவரீன்னு சொன்னாலே ஒருத்தங்களை இன்னொருத்தங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. One cannot control another one. Then only we can say that it is a sovereign. Now, you take the case, an example, ஒரு cake is a sovereign. Cake னு சொல்றத ஒரு sovereign னு வச்சுக்கோங்க. You hear me, Menaka? Hello? Yes sir, yes sir. I'm hearing. Cake வந்து ஒரு sovereign. அந்த sovereign ஒரு cake, birthday cake வந்து ஒரு sovereign னு வச்சுக்கோங்க, சரியா? birthday cake, you know, Christmas cake, birthday cake நல்லா இருக்குல்ல? Hello? Menaka? நீங்க கண்டிப்பா பண்ணலாம் சார். ஆக்சுவலா உங்களோட இதுல அது ஒரு இருந்து கேக் இஸ் சாவரின். அந்த கேக் ஒரு சாவரின்னா அந்த கேக்க ரெண்டா கட் பண்ணி எல்டர் பிரதருக்கும் யங்கர் பிரதருக்கும் கொடுத்தா எல்டர் பிரதருக்கு கையில இருக்கிறது பார்ட் ஆஃப் த சாவரின், யங்கர் பிரதருக்கு கையில இருக்கிறது பார்ட் ஆஃப் த சாவரின். இப்போ யங்கர் பிரதருக்கு கையில இருக்கிற கேக் சுப்ரீம், அதனால எல்டர் பிரதர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எல்டர் பிரதருக்கு கையில இருக்கிற கேக் எல்டர் பிரதர் பொறுத்த வரைக்கும் சுப்ரீம், அதனால யங்கர் பிரதர் அது எடுக்கக்கூடாது. அதுதான் என்னது டிவிஷன் ஆஃப் சாவரின் பவர்ஸ் அல்லது ஃபெடரலிசம்னு சொல்றோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆர் நாட்? ஹலோ, ஒன் செகண்ட், அவங்க அன்மியூட் பண்ணி மியூட் பண்ணுங்க சார். நான் கண்டினியூ பண்றேன். அப்போ ஒரு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? இல்ல நான் சொல்றேன். அப்போ இந்தியாவுல மத்திய அரசும் மாநில அரசும் இருக்கு. கான்ஸ்டிடியூஷனல் படி having central government and the state government. Actually, sovereign principle they have divided the sovereign powers in between themselves. Center and the state னு sovereign power டிவைட் பண்ணி வச்சிருக்காங்க. even 7th schedule of the constitutionல. அப்போ சென்டரை ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, ஸ்டேட்டை சென்டர் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இந்தியாவுல இப்படி சென்டர் ஸ்டேட்னு இருந்தாலும் சென்டரை ஸ்டேட்டை சென்டர் கண்ட்ரோல் பண்ணுது. எல்லாம் பெரிய மேட்டர்ஸ்ல கண்ட்ரோல் பண்ணுது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை சென்டர் டிஸ்மிஸ் பண்ணலாம் இல்லையா? அதுபோல எமர்ஜென்சி டைம்ல ஸ்டேட்டுக்கு சப்ஜெக்ட் மேட்டர்ஸ்ல சென்டர் வந்து சட்டத்தை ஏற்றலாம். அதுபோல ஜனாதிபதி ஸ்டேட்டுக்கு டைரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்ணலாம். அப்படி வரக்கூடிய நேரத்துல 100% இந்தியா இஸ் நாட் ஏ ஃபெடரல் ஸ்டேட். ஒரு ஃபெடரல் ஸ்டேட்னு சொன்னா மத்திய அரசோ மாநில அரசும் ஒரே வீட்டுல இருந்து ரெண்டு பிரதர்ஸ் ரெண்டு ஃபேமிலியை இண்டிபெண்டா ரன் பண்றது மாதிரி ரன் பண்ண வேணும். மாநில அரசும் மத்திய அரசும் இண்டிபெண்டாக ரன் ஆகணும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. எக்ஸ்டென்ட் அங்க உள்ள மாநில அரசு தனியாக இண்டிபெண்டாக இயங்குகிறது. இந்தியாவில் அப்படி இல்லை. அதனால இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியா 100% ஃபெடரல் ஸ்டேட்டா கேட்டா 100% ஃபெடரல் ஸ்டேட் கிடையாது. ஆனா ஓரளவுக்கு ஃபெடரலிசம் பிரின்சிபிள நம்ம ஃபாலோ பண்றோம். ஈவன் தோ the union can control the state, to an extent state and the union are functioning independently. இப்படி மத்திய அரசு மாநில அரசை கண்ட்ரோல் பண்ணினாலும் ஓரளவுக்கு ரெண்டு இண்டிபெண்டாக செயல்படுகிறது. அதனால அது ஃபெடரல் ஸ்டேட்டாக இல்லைன்னு சொன்னாலும் ஃபெடரல் ஸ்டேட்டை போல இருக்கிறது. இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஏ ஃபெடரல் ஸ்டேட். அதனாலதான் அதை நம்ம என்ன சொல்றோம், ஃபெடரல்னு 100% சொல்லாம பாசிவ் ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். பாசிவ்னு சொல்றதுனால அதனை போன்று
குவாசின்னு சொல்லக்கூடிய அது மீனிங் என்னன்னா அதனை போன்று அல்லது ஜஸ்ட் லைக், அதான் குவாசிக்கு மீனிங். குவாசின்னு சொல்ற வார்த்தை எங்க வந்தாலும் மீனிங் என்னன்னா ஜஸ்ட் லைக் தட், அதனை போன்று. லா ஆஃப் கான்ட்ராக்ட்ல குவாசி கான்ட்ராக்ட்னு படிப்பீங்க அப்படிதானே? Law of contract, like you learn quasi contract. What do you mean by quasi contract? Even though all the elements of contract are not fulfilled, offer, acceptance, consideration, free consent, just like that, even though all the elements are not fulfilled, it is just like a contract, and that's why we call that as a quasi contract. Just like that, in constitutional law we come across quasi federalism. Though strictly 100% federalism principles are not followed, to an extent, 50 or 60% the federal principles are followed. That's why we say that Indian constitution does not have the federal 100% federalism, but it is a quasi federal state like that. Are you able to follow me? Ida? Yes, sir. I got your point. Okay. Thank you, sir. Thank you so Okay. much. Now, any other students? I could see one Vijay Kumar. மார்ஷன்ற கொஸ்டின். Okay. விஜயகுமார். யார் கேக்குறீங்க? You. மார்ஷன்ற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. Okay. மார்ஷா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கொஸ்டின் கேட்கலாம். So good afternoon, sir. மார்ஷா நீங்க கேட்கலாம். Hello. Sir, கேக்குது மார்ஷா. So while enacting an act, can we exclude any other country, sir? Like இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா? நம்ம ஒரு ஆக்ட் எடுக்கும்போது ஏதாவது ஒரு பர்టిక్యులர் கண்ட்ரி I am unable. ஹலோ Not audible. கேக்குதா சார்? நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஆக்ட் நம்ம வந்து இந்தியால புதுசா எனாக்ட் பண்ணும்போது அந்த 5 நெய்பரிங் கண்ட்ரில ஒரு பர்టిక్యులர் கண்ட்ரியை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நம்மளால ஆக்ட வந்து எனாக்ட் பண்ண முடியுமா? அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் சரியா கேட்கல. 5 அருண் அண்ணா, can you please ask him? Arun, can you explain? எனக்கு எக்ஸாக்ட்டா இது கேட்கல. திருப்பி நீங்க ரிப்பீட் பண்ண முடியுமா மார்ஷா? Sir, am I audible now? மார்ஷா? Yes. So while enacting an act, can we exclude any other country? Is there any provision in our constitution, sir? Any other country? Yeah. For example, if we have 5 neighboring countries, can we exclude only one neighboring country? And can I include another 4 countries with my... ஒரு ஆக்ட் எனாக்ட் பண்ணக்கூடிய நேரத்துல நார்மலா யூசுவலா அதுக்கு வந்து இட் இஸ் ஹேவிங் ஒன்லி தி ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் டெரிட்டோரியல். That act will have applicable only within the territory of India. So அதனால தான் எந்த ஆக்ட் எடுத்துக்கிட்டாலும் எய்தர் செக்ஷன் 1 அல்லது செக்ஷன் 2ல this act will have applicable throughout the territory of India excluding the territory of Jammu and Kashmir னு இருக்கும். அதை தவிர வந்து அதுக்கு அப்ளிகபிலிட்டி மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது. பட் என்னன்னு சொன்னா இன்டர்நேஷனல் லாவில் வரக்கூடிய நேரத்துல we come across extra territorial jurisdiction னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட்ல வரும். So extra territorial jurisdiction னு சொல்ற கான்செப்ட்ல வரக்கூடிய நேரத்துல if any person has committed some act in India, at that time even though he belongs to another country, he can be brought within the jurisdiction of India. For example, Indian territoryல ஒரு இந்திய குடிமகன் இல்லாம வேற ஒரு நாட்டுல உள்ளவங்களும் ஒரு தப்பு பண்ணா இந்தியன் பீனல் கோட்ல தே கேன் பி பீனலைஸ்டு. உங்களுக்கு கேரளாவில் ஒரு இட்டாலியன் ஷிப் வந்து போகக்கூடிய நேரத்துல கேரளா ஃபிஷர்மேன்ல தேவர் ஷாட் டவுன், அவங்க இறந்து போனாங்க. இட்டாலியன் அந்த மெரைனேஸை வந்து நம்ம இந்திய சட்டப்படி அரெஸ்ட் பண்ணக்கூடிய நேரத்துல even though they were from Italians, since the offense was committed within the territory of India, they were not within the purview of Indian law. And just like that, நீங்க இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படிச்சிருப்பீங்க.
Income Tax Act is applicable not to the citizens of India. Income Tax Act is applicable to the residents of India. என்னன்னு நீங்க படிக்கக்கூடிய நேரத்துல அது இந்தியர்களானாலும் சரி யாரானாலும் சரி 182 days இந்தியாவில் அவங்க ரிசைட் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்க வந்து இந்தியாவில் என்ன செய்ய வேணும், வருமான வரி செலுத்த வேண்டும். அவங்க சிட்டிசனாகவும் இருக்கலாம், சிட்டிசன் இல்லாமல் இருக்கலாம். They have to reside in India for 182 days. இந்த மாதிரி within the territory of India அவங்க ஏதாவது பண்ணா can be brought within the purview of Indian law. அல்லது Indians should have committed something outside India. For example, சவுதி அல்லது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஒரு இந்தியன் இருக்கிறாரு, அவர் அங்க ஒரு தப்பு பண்றாரு. அந்த தப்பு பண்ணக்கூடிய நேரத்துல he can be penalized either Indian system of law or Arabian system of law. இந்தியன் சிஸ்டம் ஆஃப் லாவில் தண்டனை கொடுக்கணும்னா அவரை எக்ஸ்ட்ரடிக்ஷன் பிரின்சிபிள்ல இந்திய நாட்டுக்கு கொண்டு வர வேணும். எக்ஸாம்பிள் விஜய் மல்லையா, நிரன் மோடி இவங்க எல்லாம் இந்திய நாட்டுல தப்பு பண்ணிட்டு வெளிநாட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனா இந்தியர்கள் வெளிநாட்டுல இருந்தாலும் இந்த எக்ஸ்ட்ரடிக்ஷன் இன்டர்நேஷனல் லா பிரின்சிபிள்ல அவங்கள நம்ம நாட்டுல கொண்டு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். திஸ் இஸ் த பேசிக் பிரின்சிபிள் பேஸ்ட் ஆன் இன்டர்நேஷனல் லா. ஆனா சாவர்னிட்டின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபிள பேஸ் பண்ணி வேற நாட்டுக்கு மேல நம்ம சட்டம் ஏற்ற முடியாது. பாகிஸ்தான் இஸ் ஆல்சோ ஏ சாவரின் ஸ்டேட். பங்களாதேஷ் இஸ் ஏ சாவரின் ஸ்டேட். பங்களாதேஷ் சாவரின் ஸ்டேட்னா பங்களாதேஷுக்கு விவகாரத்துல இந்தியா தலைமுட்ட முடியாது. இந்தியா இஸ் ஏ சாவரின் ஸ்டேட்னா இந்தியாவினுடைய விவகாரத்துல பங்களாதேஷ் தலை போட முடியாது. அப்ப அந்த சாவரின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபிள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய நேரத்துல சாவரின் பிரின்சிபிள இட் cannot be commanded. ஐ மீன் இந்தியாவை பங்களாதேஷ் கமாண்ட் பண்ண முடியாது. இட் கமாண்ட்ஸ் மஸ்ட் பி ஒபேடுன்னு சொல்லக்கூடிய நேரத்துல இந்திய மக்கள் ஒபே பண்ணணும்னு சொல்ல முடியும். இந்தியா ஒரு சட்டத்தை ஏற்றி பங்களாதேஷ் மக்கள் ஒபே பண்ணணும்னு சொல்ல முடியாது. பங்களாதேஷ் ஒரு சட்டத்தை ஏற்றி இந்தியா ஒபே பண்ணணும்னு சொல்ல முடியாது. அப்படி சொன்னா பங்களாதேஷ் இந்தியாவுடைய ஒரு அடிமை நாடாகிரும். அல்லது இந்தியா ஒபே பண்ணணும்னா இந்தியா பங்களாதேஷுக்கு அடிமை நாடாக மாறிடும். இதுதான் சுதந்திரத்துக்கு முன்னால இருந்த நிலைமை. இங்கிலாந்து இந்தியா மீது சட்டத்தை ஏற்றுகிறது. இப்போ இந்தியா சாவரின் ஸ்டேட்னு சொல்ற கான்செப்ட்ல இருந்து மாறி காலனி ஸ்டேட்னு கலோனியல் ஸ்டேட்னு மாறிடும். ஸோ ஒரு சாவரின்னு சொல்லக்கூடிய பிரின்சிபிள் இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாடு இன்னொரு நாட்டுல உள்ள மக்கள் மீது சட்டத்தை ஏற்ற முடியாது. நம்முடைய நாட்டுல அந்த நாட்டு மக்கள் தப்பு புரிந்தாலும் ஒரு செயல் செய்தாலும் சட்டத்துக்கு பிரிவுல கொண்டு வர முடியும். So thank you so much sir. இப்போ நீங்க சொல்றது வந்து டெரிட்டோரியல் அண்ட் எக்ஸ்ட்ரா டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷன். நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இந்தியால வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வர போறாங்க, ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் அவைல் பண்ற மாதிரி ஒரு ஆக்ட் கொண்டு வராங்கன்னு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் வந்து பக்கத்துல இருக்க ஒரு 4 நெய்பரிங் கண்ட்ரீஸை நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பாகிஸ்தானை மட்டும் இந்தியா வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க, பாகிஸ்தானை மட்டும் அவங்க எக்ஸ்க்ளூட் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னு சொல்லி எக்ஸ்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் இருக்கா அந்த மாதிரி எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கு? ஒன்லி சாவரின் மட்டும் பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ண முடியுமா, இல்ல வேற ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அப்படின்னு கேக்குறேன். வேற ப்ரொவிஷன்ஸ் இல்ல, சாவரின் கான்ஸ்டிடியூஷனல் லால எதுவும் வேற ப்ரொவிஷன்ஸ் இல்ல. ஆக்சுவலா நீங்க கேக்குறது டு an extent ஆர்டிகிள் 21ல வரும். ஓகே, ஆர்டிகிள் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகிள் 21 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா நோ பர்சன்னு சொல்லுது. ஆர்டிகிள் 14 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நோ பர்சன்னு சொல்லுது. பட் ஆர்டிகிள் 15 ஆர்டிகிள் 19 எல்லாம் சிட்டிசன்ஸுக்கு தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகிள் 21 சொல்லக்கூடிய நேரத்துல பெர்சனுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்போ பெர்சன்னா யாருன்னு சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க இந்தியன் சிட்டிசனாகவும் இருக்கலாம், வெளிநாட்டுல உள்ளவங்களாகவும் இருக்கலாம். அப்படிதான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொண்டு வர முடியுமே தவிர இன்டர்நேஷனல் லா பிரின்சிபிள்ல ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை நம்முடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உள்ளாக கொண்டு வந்தோ அல்லது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை கொண்டு வராமலோ ஒரு சட்டத்தை ஏற்றினா அது தவறு. அதான் நான் சொல்றேன். சோ நமக்கு எந்த ப்ரொவிஷனும் இல்ல சார் அந்த மாதிரி? இல்ல அப்படி ஒரு ப்ரொவிஷன் இல்ல கான்ஸ்டிடியூஷன்ல. சப்போஸ் நம்ம ஏதாவது டிஃபென்ஸ் எடுக்கணும், நம்ம அவங்க எக்ஸ்க்ளூட் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ரீசன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம எதுக்கு கீழே சார் கோட் பண்ணுவோம்? எக்ஸெப்ட் சாவரினிட்டி தவிர வேற ஏதாவது? எனக்கு இன்னும் புரியல. அதாவது சப்போஸ் பாகிஸ்தானை எக்ஸ்க்ளூட் பண்றோமா நம்முடைய நாட்டுல உள்ள ஒரு சட்டம்? இப்போ நம்ம ஒரு ஆக்ட் கொண்டு வரோம் சார், நம்ம ஆக்ட் கொண்டு வரும்போது நெய்பரிங் கண்ட்ரீஸையும் சேர்த்து அந்த மெடிக்கல் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வரோம். அப்படி கொண்டுட்டு வரும்போது பர்டிகுலரா இப்போ நான் ஒரு கண்ட்ரி இந்தியா வந்து பாகிஸ்தானை மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்றாங்க, ஏன்னா அவங்க நெய்பரிங் கண்ட்ரியா இருந்தாலுமே அவங்க நம்ம கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்ல இல்ல அப்படின்னு சொல்றாங்க.
அப்படி Okay. கொண்டு வரதுக்கு ரீசன் வந்து சாவரின் பவர் என்கிட்ட இருக்கு, ஸோ நான் உன்னை இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு நம்ம வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, அதை தவிர வேற ஏதாவது ப்ரொவிஷன் இருக்கா அவங்களை எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கு, நமக்கு வேற ஏதாவது ரைட்ஸ் இருக்கா அப்படின்னு கேக்குறேன். ஆக்சுவலா இதெல்லாம் இன்னும் என்ன சொல்றதுக்கு பார்லிமெண்ட்டுக்கு பெர்வியூல வரல. எல்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அல்லது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரிவியூல வைத்திருக்கிறாங்க. அப்போ இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய நேரத்துல இதை பற்றி அதிகமாக சட்டம் ஏற்றது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஸ், இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் இப்படி வரக்கூடிய நேரத்துல ஆர்டிகல் 256 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நினைக்கிறேன், இன்டர்நேஷனல் கன்வென்ஷன்ஸ், இன்டர்நேஷனல் ட்ரீட்டிஸ் ஆர் டு பி ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட்ல தான் வருதே தவிர, எனக்கு தெரிந்த அளவுல ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியை எக்ஸ்க்ளூட் பண்ணி ஒரு சட்டம் கொண்டு வருகிறதா எனக்கு தெரியல. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிட்டிசன்ஷிப்பை பற்றி ஒரு சில இது கொண்டு வந்திருக்கிறாங்க. அது கூட அது எந்த அளவுக்கு சரின்னு சொல்லிட்டு எனக்கு சரிப்படல. நார்மலா இட் இஸ் நாட் சோ. ஓகேயா? So okay sir, thank you sir. Thank you. Asha, Jan. thank you Maria. Yeah, I got a point. Thank you sir. ஓகே. விஜய் குமார்ன்ற ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. மேபி இது லாஸ்ட் கொஸ்டினை வச்சு we will wind up this. விஜய் குமார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். விஜயகுமார், நீங்க அன்மியூட் பண்ணலாம். ஓகே, மேபி சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் நினைக்கிறேன், அவரால் கனெக்ட் ஆக முடியல. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆக்சுவலா இவ்வளவு நேரமா நீங்க பொறுமையா ஒவ்வொருத்தருடைய கொஸ்டின்ஸுமே வந்து ரெஸ்பாண்ட் பண்ணி ரொம்ப டீடைல்டா வந்து எனக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த லாஸ்ட் டவுட் கேட்டது மார்ஷியாவா? ஆமா ஆமா சார், மார்ஷியா. அவங்க அந்த டவுட் எனக்கு வாட்ஸ்அப்ல ஏதாவது கிளியரா ஒரு அனுப்ப சொல்லுங்க. ஓகே, கண்டிப்பா சார். ஓகே, I shall try to clarify in a better manner. Okay. ஓகே ஓகே ஓகே, ஷூர் சார், ஷூர் சார், கண்டிப்பா. ஓகே, ரொம்ப தேங்க்யூ சார். ஆக்சுவலா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க வந்தது, இதை ஏற்படுத்தி கொடுத்த வழக்கறிஞர் ஜிம்ராஜ் மில்டன் சாருக்கு அந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஐ தேங்க்யூ ஃபார் போத் ஆஃப் அஸ் சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த இதோட நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் டு த பார்ட்டிசிபென்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.